मौलौ गंगा शशांकौ करचरणतले शीतलांगा भुजंगाः वामे भागे दयार्द्रा हिमगिरितनया चंदनं सर्वगात्रे इत्थं शीतं प्रभूतं तव कनकसभानाथवोढुं क्व शक्तिः चित्ते निर्वेदतप्ते यदि भवति न ते नित्यवासो मदीये गांगं वारि मनोहारि मुरारि चरणच्युतं त्रिपुरारि शिरश्चारि पापहारि पुनातु माम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं श्रीमत्क्षीरतरङ्गिणी तटगते पुण्ये विरिञ्चेः पुरे नित्यं सन्निहितं किलाकलयितुं क्षीराभिषेकादरं श्रीगारुत्मतवल्लिकासहचरं मार्गे सहायं नृणां श्रीमद्दीक्षितविप्रदैवतवरं संचिन्तये शङ्करम् ஸ்ரீமத் தீட்சிதேந்திரர் அனுகிரகம் பண்ணின கங்காதராஷ்டகத்தை எடுத்துட்டு சொல்லணும் அப்படிங்கிறது சங்கல்பம். இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணினவர் யார்? இந்த ஸ்தோத்திரத்துக்கு தனியாக என்ன சிறப்புண்டு? இந்த செய்யுளால் யார் பாடப்படுகிறான் அப்படிங்கிறது முக்கியம். எந்த ஒரு நூலை படிக்கிறதுக்கு தொடங்கினாலும் 3 ஏற்றங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். இதைத்தான் வக்திருவைலக்ஷண்யம், பிரபந்தவைலக்ஷண்யம், பிரதிபாத்திய வைலக்ஷண்யம் அப்படின்னு 3 விதமாக சொல்லுவா. இந்த ஸ்தோத்திரத்தோட பிரபந்தகர்த்தா யார்? அவர் தான் பிரமாத்தா. பாடப்பட்ட பிரபந்தம் எது? பாடப்பட்ட பெருமான் யார் அப்படிங்கிறது பார்க்கணும். இங்கே பிரபந்தகர்த்தா, பிரபந்தம்னாக்கா நூல் அப்படிங்கிறது அர்த்தம். பிரபந்தகர்த்தா பிரமாத்தாவாக இருக்கக்கூடியவர் நித்யாக்னிஹோத்ரியாய் அத்வைத வித்யாச்சாரியராய் ஸ்ரீகண்டமத பிரதிஷ்டாபனாச்சாரியராயும் விளங்கிய ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதேந்திரர். ரெண்டாவது, அவர் எழுதின நூல் கங்காதராஷ்டகம். பிரதிபாத்தியர் யாருன்னு பார்த்தோம்னா பகவான் கங்காதரன். பகவான் கங்காதரனோட வைபவம் என்னன்னு தெரிஞ்சாதான் பஜனீயரான அந்த பிரமேயத்தோட தத்துவம் நன்னா தெரியும் நமக்கு. கங்காதராஷ்டகம் அப்படிங்கிற இந்த பிரபந்தத்தோட வைபவம் என்னன்னு தெரிஞ்சாதான் பிரபந்த வைலக்ஷண்யம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியும். வக்திரு வைபவம், தட் இஸ் இந்த கிரந்தத்தை யார் பண்ணினார் அப்படிங்கிறது அவரோட வைபவத்தை தெரிஞ்சாதான் நமக்கு பிரமாத்திரு வைலக்ஷண்யம் என்ன அப்படிங்கிறது தெரியும். முதல்ல வக்திரு வைலக்ஷண்யம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஸ்தோத்திரம் எழுதினவர் ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதர். அவர் யாருன்னாக்கா, அவர் தன்னோட கிரந்தங்களில் நிறையா இடத்துல சொல்லியிருக்கார். வித்வத்குரோர் விஹித விஸ்வஜிதத்வரஸ்ய ஸ்ரீ சர்வதோமுக மகாவிரத யாஜிசூனோஹ ஸ்ரீரங்கராஜமகினஹ ஸ்ரிச்சந்திரமௌலிஹி அஸ்தியப்ப தீக்ஷித இதி பிரதிதஸ்தனூஜஹ அப்படின்னு பெரிய வித்வானான விஸ்வஜித் அப்படிங்கிற யஜ்ஞத்தை அனுஷ்டானம் பண்ணினவரோட புத்திரர்னு தன்னை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார். தீட்சிதேந்திராவோட தகப்பனார் ரங்கராஜாத்வரி, ரங்கராஜ தீட்சிதர் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேர். பெரிய மகா பண்டிதராக இருந்தார். வேதத்தில் பெரிய பண்டிதராக இருந்தார். ஸ்ரௌதத்தில் பெரிய பண்டிதராக இருந்தார். நித்யாக்னிஹோத்ரியாக இருந்தார். அவர் வாழ்நாளில் எக்கச்சக்கமான யஜ்ஞங்கள்லாம் பண்ணினார். அதே மாதிரி எல்லா சாஸ்திரங்கள்லையும் அனிதர சாதாரணமாக பாண்டித்யம் அவருக்கு இருந்தது. பெரிய அத்வைத வித்யாச்சாரியராக வந்து அவரை தீட்சிதர் கொண்டாடுறார். வேதாத்தியனம் தீட்சிதர் பண்ணினது அவரோட தந்தையான ஸ்ரீ ரங்கராஜாத்வரி கிட்டக்க தான். ஸ்ரௌத்தமும் அவர்கிட்டக்கே தான் அத்தியனம் பண்ணினார். அதே மாதிரி சாஸ்திரங்கள் பூர்வ மீமாம்சா, வேதாந்தம், வியாக்கரணம்னு எல்லா சாஸ்திரங்களும் அவர்கிட்ட தான் அத்தியனம் பண்ணினார். சம்ஸ்கிருத சாகித்யம் வேற ஒரு குரு கிட்டக்கு, குருராமக்கவேன்னு சொல்லிட்டு முல்லன்றம் அப்படிங்கிற அந்த ஒரு அக்ரஹாரத்தில் ஒரு வாத்தியார் ஒருத்தர் இருந்தார் அந்த காலத்தில். அவர்கிட்டக்க இவர் வந்து சம்ஸ்கிருத சாகித்யம் படித்தார். மற்றபடி எல்லா வித்யைகளையும் பூர்வ மீமாம்சா, வேதாந்தம், ஸ்ரௌத்தம் எல்லாமே வந்து அவரோட தந்தையான
ரங்கராஜாத்வரி கிட்டக்க தான் எல்லாமே வந்து கிரகணம் பண்ணிட்டார். இந்த கங்காதர அஷ்டகம் சம்பந்தமாக தீக்ஷிதேந்திராவை பற்றி சொல்லணும்னாக்கா, தீக்ஷிதேந்திராவுக்கு எக்கச்சக்கமான ஃபேசிட்ஸ் இருக்குது. மல்டிஃபேசிட் பர்சனாலிட்டி ஸ்ரீமத் அப்பைய தீக்ஷிதேந்திரா. நித்யாக்னிஹோத்ரியாக இருந்தார், வேதத்தில் பெரிய வித்வான், சாமவேதக்காரா வாழலாம், வேதத்தில் பெரிய வித்வான். அது மட்டும் இல்லாமல் ஸ்ரௌதத்தில் சொல்லியிருக்கிற யஜ்யங்களை எல்லா யஜ்யங்களையும் அவரோட வாழ்நாளில் அனுஷ்டானம் பண்ணினவர். வாஜபேயம் பண்ணியிருக்கார், ஜோதிஷ்டோமம் பண்ணியிருக்காரு, சமஸ்த யஜ்யங்களையும் வந்து அவரோட வாழ்க்கையில் பண்ணியிருக்கார். அதுக்கும் மேலே பெரிய வையாக்கரண சார்வபௌமர். வியாக்கரண சாஸ்திரத்தில் வந்து அவ்வளோ பெரிய பாண்டித்யம். தலை சிறந்த வியாக்கரண சாஸ்திர வித்வான்கள் பட்டோஜி தீக்ஷிதர் போன்றவாழ்லாமோ ஸ்ரீமத் அப்பைய தீக்ஷிதேந்திராவில் ரொம்ப கொண்டாடுவா. அதே மாதிரி அலங்கார சாஸ்திரத்தில் ரொம்ப பெரிய வித்வான். அலங்கார சாஸ்திரத்துலேயும் பண்டிதாள்லாம் இவரை ரொம்ப பெருசாக கொண்டாடுவா. ஒரு குரூப் ஆஃப் வித்வான்கள் என்ன பண்ணுவார்னாக்கா, ரொம்ப தீவிரமாக இவரை கண்டனம் பண்ணி இவர் கிரந்தங்களுக்கெல்லாம் கண்டனம் பண்ணுறதுக்கு வந்து அவள் எடுத்துன்னு இருப்பா. ஒரு குரூப் ஆஃப் வித்வான்கள் என்னன்னாக்கா அலங்கார சாஸ்திரத்தில் ரொம்ப கொண்டாடி இவரோட கிரந்தங்களுக்கு அகேன்ஸ்டாக என்னென்ன அட்டாக்ஸ்லாம் வந்து வேறு வித்வான்கள் பண்ணியிருக்காளோ அதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நிறையா பிரயத்னம் பண்ணியிருக்கா. ஸோ ஒரு கான்ட்ரவர்ஷியல் பர்சனாலிட்டியாக இருந்தாலும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் அவருக்கு சாஸ்திரத்தில் இருந்திருக்கு. அதே மாதிரி பூர்வ மீமாம்சா பார்த்தோம்னாக்கா, மீமாம்சகமூர்தன்யர்னு கண்டதேவாச்சாரியர் போன்ற பெரிய பெரிய மீமாம்சா சாஸ்திரத்தில் பெரிய பெரிய பண்டிதாள்லாம் இவரை கொண்டாடுறா. வேதாந்தத்துக்கு வந்தோம்னாக்கா, அதுலேயும் அத்வைத வேதாந்தத்தில் ரொம்ப பெரிய ஸ்தானம் தீக்ஷிதேந்திராளுக்கு உண்டு. அவரோட கிரந்தம் சாஸ்திர சித்தாந்த லேசம் அப்படிங்கிற கிரந்தத்தை ஆரம்பிச்சுட்டு தான் வந்து மற்ற சாஸ்திர கிரந்தங்கள் எல்லாமே பாடம் சொல்லி வைப்பா வித்வான்களுக்கு, சிஷ்யாளுக்கு, வித்வான்கள்லாம். அதே மாதிரி அவர் பண்ணின கிரந்தங்களுக்கு அவ்வளோ பெரிய முக்கியத்துவம் உண்டு நம்ம சம்பிரதாயத்தில். அது மட்டும் இல்லாமல் சைவ வேதாந்தத்துக்கு அவ்வளோ பெரிய தொண்டு பண்ணியிருக்கார். விசிஷ்டாத்வைத்தத்தில் அனிதர சாதாரண பாண்டித்யம் அவருக்கு உண்டு. அவள் சித்தாந்தத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுல அவ்வளோ அழகாக பண்ணியிருப்பார் அவரோட கிரந்தங்களில் ஸ்ரீமத் அப்பைய தீக்ஷிதேந்திராள். துவைத்த வேதாந்தத்தில் நல்ல பாண்டித்யம் உண்டு. அதே மாதிரி ரொம்ப பெரிய சிவபக்தராக இருந்திருக்கார். நித்தியம் பஞ்சாட்சர ஜப்பம் அவரோட வாழ்நாளில் பண்ணிட்டு இருந்தவர். நித்தியம் சிவபூஜை அவர் நித்தியம் பண்ணிட்டு இருந்தவர். அதை தவிர பாவபக்திங்கிறது ரொம்ப உண்டவருக்கு. இந்த மாதிரி இத்தனை ஃபேஸட்ஸ் வந்து தீக்ஷிதேந்திராளுக்கு இருந்திருக்கு அவரோட பர்சனாலிட்டியில். இந்த ஸ்தோத்திரம் சம்பந்தமாக அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா, முதல்ல ஸ்ருதி, ஸ்மிருதி, இதிகாச புராணங்களில் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணுறதுல வந்து அவ்வளோ நல்ல தாட்சியம் உண்டு அவருக்கு. தானே நிறையா ஸ்தோத்திரங்கள் பண்ணியிருக்கார். பிரம்மதர்க்கஸ்தவம் பண்ணியிருக்கார், சிகரிணி மாலா பண்ணியிருக்கார், ராமாயண தாத்பரிய சாரசங்கிரக ஸ்தோத்திரம், பாரத தாத்பரிய சாரசங்கிரக ஸ்தோத்திரம், வரதராஜஸ்தவம், துர்கா சந்திரகலா ஸ்துதி, பஞ்சரத்ன ஸ்துதி, ஆதித்ய ஸ்தோத்திர ரத்னம்னு வேறு எழுதின இந்த எல்லா ஸ்தோத்திரத்துக்கும் தானே ஸ்வோபக்கியமாக வியாக்கியானமும் பண்ணியிருப்பார். அந்த வியாக்கியானங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா ஒரு ஸ்லோகமும் சும்மா ஏதோ ஒரு ஸ்தோத்திரம் மாதிரி சாதாரணமாக ஏதோ பக்தி பாவம் நிறைஞ்ச ஸ்தோத்திரமாக இருக்காது. பக்தி பாவமும் உண்டு அந்த ஸ்தோத்திரங்களில். ஆனால் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, ஒரு வார்த்தைக்கும் ஏதோ ஒரு ஸ்ருதி வாக்கியமோ ஸ்மிருதி வாக்கியமோ இதிகாச புராண வாக்கியத்துக்கும் வந்து சம்பந்தம் இருக்கும். அதோட அர்த்தத்தை வந்து எடுத்து சொல்கிற மாதிரி தான் வந்து இந்த ஸ்தோத்திரங்கள்லாம் பண்ணியிருப்பார். ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாருனாக்கா, அவரோட ஸ்தோத்திரங்களில் ப்ரீஃபாக வந்து அந்த விஷயத்தை எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். இந்த ஸ்ருதி வச்சனங்கள், ஸ்மிருதி வச்சனங்கள், இதிகாச புராண வச்சனங்கள்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிண்டு ப்ரீஃபாக வந்து அவரோட ஸ்தோத்திரங்களில் அதை வந்து அவர் கொடுத்துருப்பார். வியாக்கியானத்தில் விஸ்தாரமாக எந்தெந்த ஸ்லோகத்துக்கு கீழே வந்து இப்போ எந்த பின்னாடி என்னென்ன ஸ்ருதி வாக்கியங்கள், அதுக்கு பின்னாடி என்னென்ன ஸ்மிருதி வாக்கியங்கள் இருக்குது, என்னென்ன இதிகாச புராண வாக்கியங்கள் இருக்கோ
எக்கச்சக்கமான மேற்கோள்லாம் காட்டி அது அவர் வியாக்கியானங்கள்லாம் கொட்டி குமிச்சிருப்பார் நிறையா வாக்கியங்களில். அதெல்லாம் படித்து பார்த்தோன்னா நமக்கே பிரமிப்பாக இருக்கும். கிரமேண ஒன்னொன்னையும் படித்தோம்னாக்கா ஆமூல சூடம் அத்தனை புராணங்களையும் நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஆசை நம்ம மனசில் வரும். குருமுகமாக அத்தியனம் பண்ணணுங்கிற ஒரு ஆசை வரும். இதிகாசம் மகாபாரதம் வால்மீகி ராமாயணத்துலாம் வந்து ஆமூல சூடம் படிக்கணுங்கிற அந்த ஒரு ஆசையை தூண்டுவார் நமக்கு. அதே மாதிரி வந்து ஒரு ஒரு ஸ்தோத்திரத்துக்கும் கீழே நிறைய உபனிஷத் வாக்கியங்கள், அதே மாதிரி பிரம்மசூத்திரங்களும் சூத்திரங்கள் எடுத்து மேற்கோள் காட்டியிருப்பார். பகவத்பாதலோட பாஷ்யத்திலிருந்து நிறைய மேற்கோள் காட்டியிருப்பார். அதெல்லாம் படித்தோம்னாக்கா நம்மளை அறியாமையே எல்லாம் உபனிஷத்தையும் வந்து குருமுகமாக அத்தியனம் பண்ணணுங்கிற அந்த ஒரு ஆசை நமக்கு மனசில் வரும். அப்படி தான் வந்து தீக்ஷிதேந்திராலோட ஸ்தோத்திரங்கள்லாம் அமைஞ்சிருக்கும். ஸோ இப்படிப்பட்டதான ஸ்தோத்திரங்கள் எழுதுறதில்ல ரொம்ப பெரிய பாண்டித்யம் அவருக்கு உண்டு ஸ்ரீமத் அப்பைய தீக்ஷிதேந்திராளுக்கு. ஸோ இது வந்து ஃபேசட் 1 வந்து இதை நான் சொல்லியிருக்கேன். ரெண்டாவது ஃபேசட் என்னன்னாக்கா அசாதாரணமான சிவபக்தி. சிவனோட பாரம்யத்தை, சிவன் தான் வந்து பரம்பிரம்ம அப்படின்னு வந்து அந்த ஒரு விஷயத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுல ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். அது வந்து இவரோட ரெண்டாவது ஃபேசட். மூணாவது ஃபேசட் என்ன அப்படின்னாக்கா என்னதான் சிவபக்தி இருந்தாலும், அசாதாரணமான சிவபக்தி இருந்தாலும் விஷ்ணுவை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டார். பகவான் விஷ்ணுவை தூஷணம் பண்ணுற மாதிரியோ, விஷ்ணு பக்தால தூஷணம் பண்ணுற மாதிரியோ வந்து ஒரு அக்ஷரம் கூட எழுதியிருக்க மாட்டார். இது வந்து அவரோட கிரந்தங்கள் எல்லாத்தையும் படிக்கிறவாளுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு மகாத்மா ஒருத்தர் தீக்ஷிதேந்திராவை பற்றி சொல்லியிருக்கார். உமாகாந்தே ரமாகாந்தே ஏஷாமாசீன் மதிசமா நமாமி தீக்ஷிதேந்திரான்ஸ்தான் நயஷட்க விசாரதான் அப்படின்னு. உமாகாந்தே பரமேஸ்வரன் இடத்துலையும், ரமாகாந்தே விஷ்ணு இடத்துலையும், ஏஷாம் ஆசீத்து மதிஹி சமா யாருக்கு சமமான பக்தி இருந்ததோ நமாமி தீக்ஷிதேந்திரான்ஸ்தான் அப்படிப்பட்ட ஸ்ரீமத் அப்பைய தீக்ஷிதேந்திராளுக்கு என்னோட நமஸ்காரங்களை நான் பண்ணுறேன். நயஷட்க விசாரதான்னு 6 தர்சனங்கள்லேயும் 6 ஆஸ்திக தர்சனங்கள்லேயும் பெரிய பண்டிதராக இருந்த ஸ்ரீமத் அப்பைய தீக்ஷிதேந்திராளுக்கு என்னோட நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம். இதோட வக்ரவயலக்ஷண்யம் முடிஞ்சாச்சு. அடுத்தது ரெண்டாவது பிரபந்தவயலக்ஷண்யம் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். தீக்ஷிதேந்திரால் எழுதின சில ஸ்தோத்திரங்களுக்கு அவர் தானே வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஒரு சில ஸ்தோத்திரங்களுக்கு வியாக்கியானம் பண்ணாமல் விட்டுருக்கார். அவர் வியாக்கியானம் பண்ணாமல் விட்ட ஒரு சில ஸ்தோத்திரங்களில் கங்காதராஷ்டகம் ஒன்று. எப்படி துர்காச்சந்திரகலா ஸ்துதி ஸ்ரீ தேவி மகாத்மியத்தில், வராக புராணத்தில், ஹரிவம்சத்தில், ஸ்ரீமத் பாகவதத்தில், இந்த எல்லா கிரந்தங்கள்லையும் சொல்லப்பட்டிருக்கிற தேவி மகிமனோட சாரசங்கிரக ரூபமாக இருக்கோ துர்காச்சந்திரகலா ஸ்துதி. இந்த எல்லா கிரந்தங்களையும் தேவியோட மகிமன் என்னென்னலாம் சொல்லியிருக்கோ அது எல்லாத்தையும் சங்கிரகம் பண்ணி வந்து துர்காச்சந்திரகலா ஸ்துதியில் நமக்கு கொடுத்துருக்கார். அதே மாதிரி ஆதித்ய ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னு ரொம்ப அற்புதமான ஒரு ஸ்தோத்திரம். அதில் என்னன்னு பார்த்தோம்னாக்கா தைத்திரிய மைத்ராயணிய தலவகார ஸ்ருதிகளில் தைத்திரிய பிராமணம், சதபத பிராமணம், சாந்தோக்கியோபனிஷத், பிருஹதாரண்யகோபனிஷத், தைத்திரியோபனிஷத், கௌதம ஸ்மிருதி, யாக்ஞவல்கிய ஸ்மிருதி, பிரம்மாண்ட புராணம், வாயு புராணம், லிங்க புராணம், விஷ்ணு புராணம், மத்ஸ்யகூர்ம புராணங்கள், வராக புராணம், ஆதித்ய புராணம், ஸ்காந்த புராணாந்தர்கதையான ரெண்டாவது சூத சம்ஹிதை, மகாபாரதம் அப்படின்னு இந்தந்த கிரந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கிற சூரிய தேவரோட மகிமனை சங்கிரகம் பண்ணி இந்த ஆதித்ய ஸ்தோத்திர ரத்னத்தை நமக்கு கொடுத்துருக்கார். இந்த துர்காச்சந்திரகலா ஸ்துதி மற்றும் ஆதித்ய ஸ்தோத்திர ரத்னம்
இது ரெண்டையும் எழுதின ஸ்டைலில் கங்காதர அஷ்டகத்தையும் எழுதியிருப்பார். இந்த கங்காதர அஷ்டகம் எப்படின்னாக்கா, ஸ்ரீமத் பாகவதம், சிவபுராணாந்தர்கதையான வாயவிய சம்ஹிதை, ருத்ர சம்ஹிதை, கோட்டி ருத்ர சம்ஹிதை, இந்த 3 சம்ஹிதை சிவபுராணத்தில், அப்புறமா பாத்ம புராணம், மகாபாரதத்தோட துரோண பர்வன், வால்மீகி ராமாயணத்தோட பாலகாண்டம்னு இதில் சொல்லப்பட்டிருக்கிற பரமேஸ்வரனோட மகிமனை எடுத்து அதை சாரசங்கிரக ரூபமாக இந்த ஸ்தோத்திரத்தை எழுதியிருக்கார், கங்காதராஷ்டகத்தை. இந்த 3 ஸ்தோத்திரங்களுக்கும் காமனாக என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பார்த்தோம்னாக்கா, முதல்ல அர்த்தகௌவரம் ரொம்ப இருக்கும், ஆழமான அர்த்தங்கள் உண்டு. இதே பாஷையை பார்த்தோம்னாக்கா ரொம்ப சரளமான பாஷையை பிரயோகம் பண்ணியிருப்பார், கஷ்டமான சம்ஸ்கிருதம் இதில் இருக்கவே இருக்காது. இது முதல் விஷயம். ரெண்டாவது என்னன்னு பார்த்தோம்னாக்கா, வரதராஜ ஸ்தவம் எழுதின மாதிரி அலங்காரங்கள் நிறைஞ்ச ஸ்தோத்திரங்கள் இது 3 கிடையாது. இப்போ வரதராஜ ஸ்தவம் பார்த்தோம்னாக்கா அப்பை தீட்சிதேந்திராலோட அலங்கார சாஸ்திரத்தில் இருந்த பாண்டித்யம் நம்ம அப்படியே பிரமிக்க வைக்கும் நம்மளை. ஆனால் அப்படிப்பட்ட பாண்டித்யம் இருந்தாலும் இந்த 3 ஸ்தோத்திரங்கள் எழுதுகிறப்ப அவரோட அலங்கார சாஸ்திரத்தில் இருக்கிற பாண்டித்யத்தை அதை மறந்துட்டு இதை எழுதியிருக்கார் அப்படிங்கிறது நமக்கு நன்னா தெரியும். அதே மாதிரி குவலயானந்தம், சித்திரமீமாம்சா, விருத்தவார்த்திகம்னு அலங்கார சாஸ்திரத்தில் பெரிய பெரிய சாஸ்திர கிரந்தங்கள்லாம் எழுதியிருக்கார் ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதேந்திராள். அது இந்த 3 கிரந்தங்களை இன்னும் கூட வித்வான்களில் அலங்கார சாஸ்திரம் படிக்கிறவாள்லாம் ரொம்ப கொண்டாடுவா. அப்படிப்பட்ட கிரந்தங்கள் எழுதுறதுக்கு சமர்த்தராக இருந்தும் இந்த 3 ஸ்தோத்திரங்களில் எந்த ஒரு அலங்காரத்தை கூட பிரயோகம் பண்ணாமல் இருப்பார். இது ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, வெவ்வேறு சாஸ்திரங்களில் நல்ல நல்ல வாத கிரந்தங்கள்லாம் எழுதுறதுக்கு பெரிய பாண்டித்யம் அவருக்கு உண்டு. வியாக்கரணத்தில் பார்த்தோம்னாக்கா பாணினிய தந்திரவாத நக்ஷத்திரமாலா, பூர்வ மீமாம்சா உத்தர மீமாம்சான்னு பார்த்தோம்னாக்கா பூர்வோத்தர மீமாம்சா வாத நக்ஷத்திரமாலான்னு ரொம்ப அற்புதமான ஒரு நூல் எழுதியிருக்கார். அப்புறம் அதை தவிர அவரோட ஒரு வியாக்கியானங்கள், இப்போ சிவார்க்கமணி தீபிக்க பிரம்மசூத்திர ஸ்ரீகண்டாச்சாரியரோட பிரம்மசூத்திர பாஷ்யத்துக்கு வியாக்கியானம், அதுமாதிரி நம்ம அத்வைத வேதாந்தத்தில் நம்ம ஆச்சாரியரோட சித்தாந்தத்துக்கு அவர் பண்ணின கிரந்தங்கள்னால் பரிமளம், கல்பத்தரு பரிமளம் பண்ணியிருக்கார், நியாயரக்ஷாமணி பண்ணியிருக்கார், உபக்கிரம பராக்கிரமம் பண்ணியிருக்கார். இந்த மாதிரி பெரிய பெரிய வாத கிரந்தங்கள் பண்ணியிருக்கார். அதே மாதிரி அவரோட ஸ்தோத்திரங்கள்னு பார்த்தோம்னாக்கா ஒரு சில வாத கிரந்தங்களை என்ன பண்ணியிருப்பாருனாக்கா ஸ்தோத்திர ரூபமாக பண்ணியிருப்பார். அது ஸ்தோத்திர கிரந்தமா இல்லாட்டி வாத கிரந்தமா சாஸ்திரத்தில் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஸ்தோத்திர கிரந்தத்தை இமிட்டேட் பண்ணக்கூடிய வாத கிரந்தங்கள் இது அத்தனையும். அது என்னன்னு பார்த்தோம்னாக்கா பிரம்மதர்க்கஸ்தவம், ராமாயண தாத்பரிய சாரசங்கிரக ஸ்தோத்திரம், பாரத தாத்பரிய சாரசங்கிரக ஸ்தோத்திரம், பஞ்சரத்னஸ்துதி, சிகரிணி மாலா. இதில் இந்த எல்லா கிரந்தங்கள்லேயும் சிவ பாரமியத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பார். வாத கிரந்தங்களாக எழுதியிருப்பார். எல்லா ஸ்தோத்திரங்களும் அதோட வியாக்கியானம் இது எல்லாத்தையும் பார்த்தோன்னா எல்லாம் வாத கிரந்தங்கள் அப்படிங்கிறது நமக்கு அப்போ தான் தெரிய வரும். இந்த மாதிரி கிரந்தங்கள் எழுதுறதுல பெரிய பாண்டித்யம் இருந்தாலும் இந்த 3 ஸ்தோத்திரங்களில் எந்த ஒரு வாதத்தையும் தீட்சிதர் கொண்டு வந்திருக்க மாட்டார். துர்காச்சந்திர கலாசுத்தி வியாக்கியானத்துலேயும் ஒரு வாதம் கூட இருக்காது. ஆதித்ய ஸ்தோத்திர ரத்ன வியாக்கியானத்துலேயும் வாதம் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. கங்காதர அஷ்டகத்தை அவர் வியாக்கியானம் பண்ணலை, ஆனாலும் இது வாதங்கள் இருக்கிற மாதிரி எந்த ஒரு கண்டென்ட்டுமே இதில் கிடையாது கங்காதர அஷ்டகத்தில். இது மூணாவது பாயிண்ட். நாலாவது என்னன்னு பார்த்தோம்னாக்கா அபீத குச்சாம்பாஸ்தவம் மாதிரியோ நிகிரகாஷ்டகம் மாதிரியோ அவர் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள்லாம் அதில் சொல்லியிருப்பார். அபீதா குச்சாம்பாஸ்தவத்தில் எந்த சமயத்தில் அவர் அதை எழுதினார், எந்த காரணத்தினால அவர் எழுதினாருங்கிறது அதுக்கு குறிப்பு இருக்கும். அதே மாதிரி நிகிரகாஷ்டகத்துலேயும் எந்த சமயத்தில் எந்த இடத்துல எப்போ எழுதினார் அப்படிங்கிறது நமக்கு ஸ்பஷ்டமாக தெரியும் அந்த ஸ்தோத்திரத்தை படித்தாக்கவே. ஆனால் இந்த 3 ஸ்தோத்திரங்கள்லேயும் அவர் வாழ்க்கையில் என்னென்னலாம் சம்பவம் ஏற்பட்டுதோ
அதை பற்றி எந்த ஒரு மென்ஷனையுமே பண்ணியிருக்க மாட்டார் தீக்ஷிதேந்திராள். இது வந்து 4வது பாயிண்ட் இங்கே. இப்போ வக்ர வைலக்ஷண்யம் பார்த்தாச்சு, பிரபந்த வைலக்ஷண்யம் பார்த்தாச்சு. அடுத்தது 3வது பிரதிபாத்திய வைலக்ஷண்யம். பாடப்பட்டிருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல பகவான் கங்காதரர். கங்காதராஷ்டகம் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்துக்கு பேர். கங்காதராஷ்டகம் அப்படிங்கிற இந்த பெயர்னால தன்னோட சிரஸில் கங்காதேவியை தாரணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பகவான் உமாரமணன் பரமேஸ்வரர் அப்படிங்கிறது வந்து நமக்கு சுஸ்பஷ்டமாக தெரிகிறது. கங்காதர அப்படின்னு இந்த சிவநாம இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அதுக்கு வந்து ஸ்காந்த புராணத்தில் 5வதான சாங்கரி சம்ஹிதாவில் வந்து அது சொல்லப்பட்டிருக்கு. ஸ்காந்த புராணத்துக்கு வந்து 6 பாகங்கள் உண்டு. தட்சிண தேசத்தில் கிடைச்ச மேனுஸ்கிரிப்ட்ஸ்னு பார்த்தோம்னாக்கா அதுக்கு 6 சம்ஹிதைகள் உண்டு. உத்தர தேசத்தில் கிடைச்ச மேனுஸ்கிரிப்ட்ஸ் அப்படின்னா அதுக்கு வெவ்வேறு கண்டங்கள் உண்டு. அங்கே வந்து கேதார கண்டம், காஷி கண்டம் அப்படின்னு வெவ்வேறு கண்டங்கள் உண்டு. தட்சிண தேசத்தில் கிடைச்ச மேனுஸ்கிரிப்ட்ஸ் ஆஃப் ஸ்காந்த புராணம்னு பார்த்தோம்னாக்கா சனத்குமார சம்ஹிதா, சூத சம்ஹிதா, பிராமி சம்ஹிதா, சாங்கரி சம்ஹிதா, வைஷ்ணவி சம்ஹிதா, சௌரி சம்ஹிதான்னு 6 சம்ஹிதைகள் உண்டு. அதில் 5வது வந்து சாங்கரி சம்ஹிதான்னு சொல்லிட்டு பேர். அந்த 5வதான சாங்கரி சம்ஹிதையில் கௌரி தேவிக்கும் பகவான் நாராயணனுக்கும் ஒரு சம்வாதம் ஏற்பட்டது. அந்த சம்வாதத்தில் பகவான் நாராயணன் கௌரி தேவிக்கு பகவான் சிவனோட அஷ்டோத்தர நாமாக்களை உபதேசம் பண்ணினார். அதில் வந்து அந்த நாமாவளியில் இந்த ஸ்லோகம் ஒன்று இருக்கு. கங்காதர லலாட்டாட்ச காலகால கிருபாநிதி பீம பரசுஹஸ்தச்ச மிருகபாணிர் ஜட்டாதர அப்படின்னு. கங்காதர அப்படின்னு வந்து இந்த ஸ்லோகத்தில் முதல்ல இந்த சிவநாம சொல்லப்பட்டிருக்கு. இந்த சிவாஷ்டோத்தர சதத்துக்கு மகாகவி ஸ்ரீ நீலகண்ட தீட்சிதர் ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதுக்கு சிவதத்துவ ரகசியம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். அந்த வியாக்கியானத்தில் இந்த மாதிரி சொல்லியிருக்கார். தரதீதி தரஹ கங்காயாக தரஹ கங்காதரஹ கங்காச்சாத்திர ஹைமவதி குட்டிலாபர நாமதேயா பிரம்மசாபாபாதித ஜலபாவா வாமன புராண பிரசித்தா யத்தாரணாய भगीरथेन शिवः प्रसादितः एतेन भक्तवश्यत्वम् इतरासाध्य कर्मकरत्वं च सूचितं. गंगाधारणस्य इतरासाध्य कर्मकरत्वं च आरण्यपर्वणि भगीरथं प्रति गंगावचनेन दर्शितं. करिष्यामि महाभाग वचस्तेनात्र संशयः वेगं तु मम दुर्धार्यं पतन्त्या गगनाच्युतं नक्षमस्त्रिषु लोकेषु कश्चित् धारयितुं नृप अन्यत्र विबुधश्रेष्ठात् नीलकण्ठान् महेश्वरात् इति. यथोक्तमस्मद्दीक्षितैश्च ब्रह्मतर्कस्तवे गंगाधृता न भवता शिवपावनीति नास्वादितो मधुर इत्यपि कालकूटः संरक्षणाय जगतां करुणातिरेकात् कर्मद्वयं कलितमेतद अनन्यसाध्यम इति அப்படின்னு. இதுக்கு அர்த்தமே என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். முதல்ல நீலகண்ட தீட்சிதர் யாருன்னாக்கா ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதேந்திராளோட தம்பி பேரன். தீட்சிதேந்திராளுக்கு ஒரு தம்பி ஒரு தங்க. ஆச்சான் தீட்சிதர்னு அவரோட தம்பியோட பேர், ஞானாம்பிகான்னு அவரோட தங்கையோட பேர். ஆச்சான் தீட்சிதருக்கு 5 புத்திரர்கள். அதில் நாராயண தீட்சிதர்னு ஒரு புத்திரர். அவரோட புத்திரர் தான் மகாகவி ஸ்ரீ நீலகண்ட தீட்சிதர். இந்த வியாக்கியானத்துக்கு இப்படி அர்த்தம் இருக்கு. தரதீதி தரஹ தரிச்சுருக்கிறதுனால தரஹ அப்படின்னு பேர். கங்காயாக தரஹ கங்கை தேவியை தரிச்சுருக்கிறதுனால கங்காதரஹ. கங்காச்சாத்திர இந்த இடத்துல கங்கைன்னு எதை நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தமாக எடுத்துக்கணும் அப்படின்னாக்கா
ஹைமவதி பர்வதராஜரான ஹிமவானோட புத்திரி ஹைமவதி குட்டிலாபர நாமதேயா, குட்டிலான இன்னொரு பெயருடையவள், பிரம்மசாபாபாதித்த ஜலபாவா, பிரம்மதேவரோட சாபத்தினால ஜலஸ்வரூபமா ஜலபாவத்தை அடைஞ்சவள். வாமன புராண பிரசித்தா. எவளோட சரித்தம் வாமன புராணத்தில் விஸ்தாரமாக சொல்லப்பட்டிருக்கோ அது நான் அப்படிங்கிறத வாமன புராண பிரசித்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். யத் தாரணாய, எவளை தாரணம் பண்ணணுங்கிறதுனால பகீரதன சிவப்பிரசாதித, பகீரத மகாராஜாவனால பரமேஸ்வரன் பிரார்த்திக்கப்பட்டாரோ அப்படிங்கிறது அர்த்தம். அடுத்தது சொல்கிறார், ஏத்தேன பக்தவஷ்யத்துவம் இதராசாத்திய கர்மகரத்துவம் ச சூச்சித்தம் அப்படின்னு. இதனால பகவானோட பக்தவஷ்யத்துவம் நன்னா தெரியப்படுறது. பக்தர்களுக்கு கட்டுப்பட்டிருக்கிறவர் பக்தவஷ்யர். அப்படிப்பட்ட ஒரு பாவம் பக்தவஷ்யத்துவம். இதராசாத்திய கர்மகரத்துவம், வேற எந்த தேவதைகள் வேற எந்த தேவர்களாலையும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை இவர் பண்ணுறார். வேற எந்த தேவராலையும் பண்ண முடியாத காரியத்தை அதை பண்ணுறதுக்கான ஒரு தாக்ஷியம் இவருக்கு இருக்குங்கிறதுனால இதராசாத்திய கர்மகரஹா, தஸ்ய பாவஹா இதராசாத்திய கர்மகரத்துவம். இந்த ஒரு லீலைனால பகவானோட பக்தவஷ்யத்துவம் சுஸ்பஷ்டமாக தெரியறது. ரெண்டாவது, அவரோட இதராசாத்திய கர்மகரத்துவம் சுஸ்பஷ்டமாக தெரியறது. அடுத்தது மேலே சொல்லிட்டு போகிறார், கங்கா தாரணஸ்ய இதராசாத்திய கர்மகரத்துவம் ச. இந்த ரெண்டாவது குணம், இது இதராசாத்திய கர்மகரத்துவம் அப்படிங்கிற அந்த ஒரு குணம் மகாபாரதத்துடைய ஆரண்ய பர்வத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கங்காதேவிக்கும் பகீரத மகாராஜாவுக்கும் ஏற்பட்ட ஒரு சம்வாதத்தில் கங்காதேவியோட வச்சனங்கள், பகீரத மகாராஜாவை பார்த்து கங்காதேவி சொல்கிறார். அந்த ஸ்லோகங்களில் மேற்கோள் காட்டியிருக்கார் நீலகண்ட தீட்சிதர். கரிஷ்யாமி மகாபாக வச்சஸ்தே நாத்திர சம்சய வேகம் து மம துர்தாரியம் பதந்தியா ககனாச்சியுதம். தன்னோட பிரபாவத்தை முதல்ல இந்த ஸ்லோகத்தினால கங்காதேவி சொல்கிறா. ஹே மகாபாக, நீ ஆசைப்பட்டதை நான் நிறைவேற்றி கொடுக்குறேன், நான் உன் வச்சனங்களை சத்தியமாக்குறேன், நான் கண்டிப்பாக பண்ணுவேன், கரிஷ்யாமி அது கண்டிப்பாக பண்ணுவேன் நான். ஆனால் ஒரு விஷயம் நீ மனசில் வச்சுக்கணும், என்னன்னாக்கா வேகம் து மம துர்தாரியம், மம வேகம் து துர்தாரியம். கீழே பூமியில் நான் விழுந்தேன்னாக்கா என்னோட வேகத்தை யாராலையும் சகிச்சுக்க முடியாது. இந்த பூமி முழுக்கவே அழிஞ்சு போயிடும், பாத்தாள லோகத்துக்கு அடித்து தள்ளின்னு போயிடுவேன் நான். ககனாத்து சியுதம், ஆகாசத்திலிருந்து கீழே விழுந்தேன்னாக்கா இந்த பூமி என்னை தாங்கவே தாங்காது, ஏன்னா அவ்வளோ பிரபாவம் உடையவள் நான் அப்படிங்கிறது இங்கே அர்த்தம். நக்ஷமஸ் திரிஷுலோகேஷு கஷ்டித் தாரயித்தும் நிருப. என்னோட வேகத்தை தாரணம் பண்ணுறதுக்கு இந்த 3 லோகங்கள்லேயும் யாருக்குமே சக்தி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பரமேஸ்வரனோட மகிமன தேவி கங்காதேவி சொல்கிறா, அந்யத்ர விபுதஸ்ரேஷ்டாத் நீலகண்டான் மகேஸ்வராத் அப்படின்னு. யாராலையும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் ஒரே ஒருத்தர் மட்டும்தான் என்னோட வேகத்தை தாரணம் பண்ணக்கூடியதான் நான் சமர்த்தர் அப்படிங்கிறார் தேவி. விபுதஸ்ரேஷ்டாத், விபுதர்கள் அப்படின்னாக்கா தேவர்கள். விபுதேஷு ஸ்ரேஷ்டா விபுதஸ்ரேஷ்டா, தேவர்களில் தலை சிறந்தவர் விபுதஸ்ரேஷ்டா. விபுதஸ்ரேஷ்டாத், அவரை தவிர யாருன்னாக்கா நீலகண்டாத் மகேஸ்வராத், பரமேஸ்வரனை தவிர வேறு யாருமே என்னோட வேகத்தை தாரணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பகீரத மகாராஜா கிட்டக்க கங்காதேவியோட வச்சனம். இதை சொல்லிட்டு பிரம்மதர்க்கஸ்தவத்திலிருந்து மேற்கோள் காட்டுறார். யதோக்தம் அஸ்மத் தீட்சிதைஷ்ட பிரம்மதர்க்கஸ்தவே அப்படின்னு. பிரம்மதர்க்கஸ்தவம் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தில் அஸ்மத் தீட்சிதைன்னு சொல்லியிருக்கார் நீலகண்ட தீட்சிதர். எங்களோட தீட்சிதர்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கொண்டாடி சொல்லியிருக்கார் இதில், இந்த வியாக்கியானத்தில். இது சொல்லிட்டு
பிரம்மதர்க்க ஸ்தவத்திலிருந்து ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுறார். 35வது ஸ்லோகம் இது பிரம்மதர்க்க ஸ்தவத்தில். கங்காதிருதா ந பவதா சிவபாவனீதி நாஸ்வாதிதோ மதுர இத்யபி காலகூட்டः சம்ரக்ஷணாய ஜகதாம் கருணாதிரேகாத் கர்மத்வயம் கலிதமேதத் அனன்யசாத்தியம் அப்படின்னு ஸ்லோகம். ஹே சிவ, கங்கா பாவனி இதி ந பவதா திருதா. ஹே சிவ, கங்கை நதி பாவனி அப்படிங்கிறதுனால நீ அவளை உன் சிரஸில் தாரணம் பண்ணிக்கல. பாவனி அப்படின்னா பவித்திரவ, தானும் பவித்திரமாக இருந்துண்டு மற்றவாளையும் பவித்திரமாக்கக்கூடியவள் பாவனி. நான் கங்கை ஒன்றை பாவனம் பண்ணக்கூடியவள் கிடையாது. ஏன்னா உன் சிரஸ் சம்பந்தத்தினால தான் கங்கைக்கே அவ்வளோ பெரிய பாவனத்துவம் வந்துட்டு அப்படிங்கிறது அர்த்தம் இங்கே. நாஸ்வாதித்தோ மதுர இத்தியப்பி காலக்கூட்டா. அதே மாதிரி காலக்கூட்டம்ங்கிற விஷமும் சும்மா ஏதோ ஸ்வீட் மாதிரி என்னமோ இருக்குங்கிறதுனால சும்மா வெறும்னா நீ அதை எடுத்துக்கல. சம்ரக்ஷணாய ஜகதாம் கருணாதிரேகாத்தான எதனால பகவான் நீ இந்த ரெண்டு லீலையும் பண்ணின அப்படின்னாக்கா, கருணாதிரேகாத்து எல்லா ஜீவராசிகள் மேலேயும் அபார கருணைனால, அப்புறமா ஜகதாம் சம்ரக்ஷணாய எல்லா ஜகத்தையும் சம்ரக்ஷணம் பண்ணணுங்கிறதுக்காக கர்மத்வயம் இந்த ரெண்டு லீலைகள் கலிதம் பண்ணப்பட்டிருக்க. ஏதத்து அனன்ய சாத்தியம். அனன்ய சாத்தியம்னா வேறு யாராலையும் பண்ண முடியாதது ஒன்றால் பண்ண முடியுங்கிறது அனன்ய சாத்தியம். இந்த ரெண்டு லீலையும் வேறு ஒத்தராலையும் பண்ண முடியாது, ஒன்றால் மட்டும்தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது அர்த்தம். பகவானோட சிரஸ் சம்பந்தம் ஏற்பட்டதுனால தான் கங்காதேவி இன்னும் பவித்திரம் அடைஞ்சா அப்படிங்கிறதுக்கு புராணங்களில் நிறைய இடங்களில் பிரமாணம் இருக்கு. அக்னி புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு இந்த வச்சனங்கள்லாம். கங்கா மாஹாத்மியமாக்கியாஸ்யே சேவ்யாசா புக்தி முக்திதா ஏஷாம் மத்தியே யாதி கங்கா தே தேஷா பாவனாவராக கங்கா தாரயதே சோபௌ வம்சௌ நித்யம் ஹி சேவிதா சாந்திராயண சஹசிராச்ச கங்காம்பவ் பானமுத்தமம் கங்காம் மாசம் து சம்சேவ்ய சர்வயஜ்ஞ ஃபலம் லபேத் சகலாகஹரி தேவி ஸ்வர்கலோக பிரதாயினி யாவதஸ்தி ச கங்காயாம் தாவத் ஸ்வர்கே சதிஷ்டதி அந்தாதயஸ்து தாம் சேவ்ய தேவைர் கச்சந்தி துல்யதாம் தர்ஷனாத் ஸ்பர்ஷனாத் பானாத் ததா கங்கேதி கீர்த்தனாத் புனாதி புண்ணியபுருஷான் சதசோத சஹசிரஷः அப்படின்னு அக்னி புராணத்தோட வச்சனங்கள். அக்னி பகவானோட வாக்கியங்கள் இதெல்லாமே. கங்கா மகாத்மியமாக்கியாஸ்யே, கங்காதேவியோட மகாத்மியத்தை நான் சொல்ல போகிறேன். சா சேவ்யா, இந்த கங்காதேவியை எல்லாரும் வணங்கணும். ஏன் அப்படின்னாக்கா புக்தி முக்தி தான். ஐஹிக சுகத்தையும் கொடுக்கக்கூடியவள், ஆமுஷ்மிக சுகத்தையும் கொடுக்கக்கூடியவள். ஏஷாம் மத்தியே யாதி கங்கா, எந்தெந்த தேசங்கள்லாம் கங்காதேவி ஓடுறாளோ தே தேஷா பாவனாவராக, பவித்திரமான க்ஷேத்திரங்கள் அந்த எல்லா தேசங்களும். கங்கா தாரயத்தே சோபௌ வம்சௌ நித்யம் ஹி சேவிதா. நித்தியம் யார் ஒருத்தன் கங்காதேவியை வழிபடுறானோ அவனோட 2 வம்சத்தை பித்திருக்களையும் கங்காதேவி தாரணம் பண்ணி கொடுக்குறா. சாந்திராயண சஹசிராச்ச கங்காம்பவ் பானமுத்தமம். கங்கா நதியோட ஜலத்தை யார் குடிக்கிறானோ அதை ஜலபானம் பண்ணுறது 1000 சாந்திராயண விரதங்கள் அனுஷ்டானம் பண்ணினதுக்கு சமம். கங்காம் மாசம் து சம்சேவ்ய சர்வயஜ்ஞ ஃபலம் லபேத். ஒரு மாதம் யார் கங்காவை வழிபடுறானோ எல்லா ஸ்ரௌத யஜ்யங்களை அனுஷ்டானம் பண்ணின ஃபலத்தை அடையிறான். சகலாகஹரி தேவி, எல்லாம் பாப்பத்தையும் அழிக்கக்கூடியவள் கங்காதேவி. ஸ்வர்கலோக பிரதாயினி, கங்கையை வழிபடுறதுனால ஸ்வர்கப்பிராப்தி ஏற்படும் மரணானந்தரம். அடுத்தது யாவத் அஸ்திச்ச கங்காயாம், ஒருத்தர் மரணம் அடைஞ்சதுக்கு அப்புறமா யாரோட அஸ்தியை ஒருத்தர் அவ பந்துக்கள்லாம் கங்காவோட ஜலங்களில் அஸ்தி விசர்ஜனம் பண்ணுறாளோ அந்த அஸ்தியோட பரமாணு எல்லாமே யாவத் பர்யந்தம் கங்கா ஜலத்தில் இருக்கோ, கங்கா ஜல சம்பந்தம் யாவத் பர்யந்தம் அந்த பரமாணு அத்தனைக்கும் இருக்கோ,
அது வரைக்கும் அவனுக்கு வந்து ஸ்வர்க்கத்தில் வந்து இடம் இருக்குது அப்படிங்கிறது இங்கே அர்த்தம். அந்தாதயஸ்து தாம் சேவிய, கண் தெரியாதவா இவாள்லாம் கங்கையை யார் யார் சேவிக்கிறாளோ தேவேர்கச்சந்தி துல்லியதாம், ஸ்வர்கலோகத்தில் இருக்கிற தேவர்களோட சரீரம் எப்படி இருக்கோ அந்த மாதிரி சரீரங்கள் வந்து இவாளுக்கு கிடைக்கிறது மரணானந்தரம் அப்படிங்கிறது அர்த்தம். தர்ஷனாத் ஸ்பர்ஷனாத் பானாத் ததா கங்கேதி கீர்த்தனாத், கங்கையை தரிசனம் பண்ணுறதுனால, அவள் ஜலத்தை ஸ்பர்ஷனம் பண்ணுறதுனால, அவள் ஜலத்தை பானம் பண்ணுறதுனாலையும், கங்கா அப்படின்னு அவளோட நாமாக்களை கீர்த்தனம் பண்ணுறதுனாலையும் எல்லாம் பாப்பங்களும் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறது இங்கே அர்த்தம். அடுத்தது நாரத புராணத்தில் சொல்லியிருக்க, அஹோ கங்கா ஜகத்தாத்ரி ஸ்நானபானாதிபிர் ஜகத் புனாதி பாவனீத்யேஷா அப்படின்னு. இந்த கங்கை ஜகத்தாத்ரி, எல்லா ஜகத்துக்கும் தாயாராக இருக்கக்கூடியவள். ஸ்நானபானாதிபிகி, ஸ்நானத்தினாலையும் பானத்தினாலையும் தர்சனத்தினாலையும் அவளோட நாமகீர்த்தனத்தினாலையும் ஜகத்து புனாதி, இந்த உலகத்தை பவித்திரமாக்கறா. அதனால பாவனீத்யேஷா, கங்கா நதி பாவனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இதில் காயத்ரி சந்தசாம் மாதா மாதா லோகஸ்ய ஜான்ஹவி உபேதே சர்வபாபானாம் நாசகாரணதாம் கதே தர்மார்த்த காமரூபாணாம் ஃபலரூபே நிரஞ்சனே சர்வலோகானுகிரகார்த்தம் பிரவர்த்தேத்தே மகோத்தமே அப்படின்னு மேலே சொல்லப்பட்டிருக்கு. காயத்ரி தேவி வேதங்களுக்கு மாதா, லோகத்துக்கு மாதா ஜான்ஹவி கங்காதேவி. இவா ரெண்டு பேரும், காயத்ரி தேவியும் சரி கங்காதேவியும் சரி, இவா ரெண்டு பேரும் எல்லாம் பாப்பங்களையும் அழிக்கக்கூடியவா. அடுத்தது மகாபாரதத்தோட வனப்பருவத்தில் பரமேஸ்வரன் கங்கையை எப்படி தாரணம் பண்ணிண்டார் தன்னோட சிரசில் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. மகாராஜோ பகீரதா கைலாச பர்வதம் கத்வா தோஷயாமாச சங்கரம் கங்காவதரணம் ராஜன் அயாச்சத மஹீபதி அக்ருண்ணாச்ச வரம் தஸ்மாத் கங்காயா தாரணே நிருப ஏவமஸ்துதி ராஜானம் பகவான் பிரத்யபாஷத தாரயிஷ்யே மகாபாக ககனாத் பிரச்யுதாம் சிவாம் திவ்யாம் தேவநதீம் புண்ணியாம் त्वत्कृते नृपसत्तम एवमुक्त्वा महाबाहो हिमवन्तमुपागमत संवृतः पार्षदैर्घोरैः नानाप्रहरणोद्यतैः तत्र स्थित्वा नरश्रेष्ठं भगीरथमुवाचः प्रयाचस्व महाबाहो शैलराजसुतां नदीं पितॄणां पावनार्थं ते तामहं मनुजाधिप पतमानां सरिच्छ्रेष्ठां धारयिष्ये त्रिविष्टपात् एतच्छ्रुत्वा वचो राजा शर्वेण समुदाहृतं प्रयतः प्रणतो भूत्वा गंगां हि समचिन्तयत् ततः पुण्यजलारम्या राज्ञा समनुचिन्तिता ईशानं च स्थितं दृष्ट्वा गगनात् सहसाच्युता तां प्रच्युतामथो दृष्ट्वा देवाः सार्धं महर्षिभिः गन्धर्वोरगयक्षाश्च समाजग्मुर्दिदृक्षवः ततः पपात गगनात् गंगा हिमवतः सुता समुद्वान्त महावार्ता मीनग्राह समाकुला तां दधार हरोराजन् गंगां गगनमेखलां ललाटदेशे पतितां मालां मुक्तामयीमिव सा बभूव विसर्पन्ति त्रिधाराजन् समुद्रगा அப்படின்னு. வனப்பர்வாவில் தீர்த்தயாத்திர பர்வா அப்படிங்கிற ஒரு பர்வன் உண்டு. இந்த தீர்த்தயாத்ரா பர்வனில் இந்த நிறையா அத்தியாயங்களில் லோமஷர் அப்படிங்கிற மகரிஷிக்கும் யுதிஷ்டிரருக்கும் ஒரு சம்வாதம் ஏற்பட்டுது. அந்த சம்வாதத்தில் ஒரு இடத்துல கங்காதேவியோட மகாத்மியத்தை லோமஷ மகரிஷி மகாராஜா யுதிஷ்டிரருக்கு சொல்கிறார். அந்த ஸ்லோகங்கள் என்னன்னு பார்ப்போம். महाराजो भगीरथः कैलासपर्वतं गत्वा तोषयामास शंकरं. महाराजा भगीरथन भगवान शंकरर திருப்திப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கைலாச பர்வத்துக்கு போய் சேர்ந்தார். அங்கே கைலாச பர்வத்தம் போயிட்டு
கங்காவதரணம் ராஜன், ஹே ராஜன், ஹே யுதிஷ்டிர, அங்கே போயிட்டு பகீரத மகாராஜா கங்கை பூமியில் அவதாரம் பண்ணணும் அப்படிங்கிறது பிரார்த்தனம் பண்ணிண்டார். அயாச்சத கேட்டுண்டார், பிரார்த்தனம் பண்ணிண்டார். அகிருண்ணாச்ச வரம் தஸ்மாத், அவர் அந்த வரத்தை கேட்க பகவானும் அதுக்கு அனுகிரகம் பண்ணினார். தான் சிரஸில் கங்கையை தாரணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பகவானும் வந்து அந்த வரத்தை பகீரத மகாராஜாவுக்கு கொடுத்தார். ஏவமஸ்துவிதி ராஜானம் பகவான் பிரத்யபாஷத, நீ ஆசைப்பட்ட மாதிரியே இருக்கட்டும். ஏவமஸ்து இது பகவான் ராஜானம் பிரத்யபாஷத, பகவான் சங்கரர் ராஜா கிட்டக்க பதில் சொன்னார். தாரயிஷ்யே மகாபாக, ஹே மகாபாக, ககனாத் பிரச்யுதாம் சிவாம் தாரயிஷ்யே. சிவம்னா பவித்திரமானவள், பவித்திரமான கங்கையை ஆகாசத்துலேருந்து அவள் விழறப்போ அவளை நான் என் சிரஸில் தாரணம் பண்ணிக்கிறேன். அடுத்தது சொல்கிறார், திவ்யாம் தேவநதியும் புண்ணியாம் துவத்கிருத்தே நிருபசத்தம துவத்கிருத்தே, உனக்காக நான் கங்கையை தாரணம் பண்ணிக்கிறேன் என் சிரஸில் அப்படிங்கிறது அர்த்தம். ஏவமுக்த்வா மகாபாஹோ ஹிமவந்தம் உபாகமத் அப்படின்னு சொல்லிட்டு பர்வதராஜரான ஹிமவானை பார்க்கறதுக்காக அவர் போனார். சம்வృత பார்ஷதைர் கோரை நானா பிரஹரணோத்யதை, பரமேஸ்வரோட பக்கத்தில் அவரோட கிங்கரர்கள் யார் யாரெல்லாம் இருப்பாளோ அவள் அத்தனை பேரும் வந்து அவர்கிட்டக்க நின்றுருந்தா. எல்லா ஆயுதங்கள் எல்லாத்தோடையும் அவள் அத்தனை பேரும் நின்றுருந்தா. தத்ரஸ்தித்வா நரஸ்ரேஷ்டம், அங்கே நின்றுண்டு பகவான் பரமேஸ்வரன் பகீரத மகாராஜாவை பார்த்து சொன்னார், பிரயாச்சஸ்வ மகாபாஹோ சைலராஜ சுதாம் நதீம். ஹே மகாபாஹோ, சைலராஜரோட புத்திரியான கங்கா நதியை அவளை பிரார்த்தனம் பண்ணிக்கோ. பித்ருணாம் பாவனார்த்தம் தே, ஓம் பித்ருக்களோட பாவனத்துக்காக அவளோட சத்கத்தை அடையணுங்கிறதுக்காக உன் பித்ருக்கள் அத்தனை பேரும், அதுக்காக கங்காதேவியை நீ பிரார்த்தனம் பண்ணு. ஹே மனுஜாதிப, மனுஷர்களை பாலனம் பண்ணக்கூடியவர், சாசனம் பண்ணக்கூடியவர். தாமகம், அந்த கங்கையை நான் பதமானாம் சரிச்ரேஷ்டாம், சரிச்ரேஷ்டம் நதிகளில் சிறந்தவளாக இருக்கக்கூடியவளா, பதமானம் கீழே எப்போ விழறாளோ, திரிவிஷ்டபாத்த ஸ்வர்க்கத்திலிருந்த கங்காதேவி கீழே விழுந்தாக்கா அந்த சமயத்தில் நான் அவளை தாரணம் பண்ணிக்கிறேன் என்னோட சிரஸில். ஏதத் ஸ்ருத்வா வச்சோராஜா ஷர்வேண சமுதாகிருதம், பகவான் சிவனோட இந்த வாக்கியங்களெல்லாம் கேட்டுட்டு மகாராஜா பகீரதன் பிரயத பிரணதோ பூத்வா கங்காமஹி சமச்சிந்தயத், தாழ்மையோட பக்தி ஸ்ரத்தையோட கங்காதேவியை தியானம் பண்ணிண்டார். கங்காமஹி சமச்சிந்தயத், கங்காதேவியை தியானம் பண்ணிண்டார். தத புண்ணியஜலாரம்யா ராஜ்ஞா சமனுச்சிந்திதா, அவர் தியானம் பண்ணின உடனேவே கங்காதேவி புண்ணியஜலா, அவளோட ஜலம் அத்தனையுமே வந்து ரொம்ப பரம பாவனமாக இருக்கு. ரம்யா, ரொம்ப அற்புதமாக இருக்கா கங்காதேவி. அப்படிப்பட்ட கங்காதேவி ஈசானம் ச ஸ்திதம் திருஷ்டுவா, பகவான் சிவன் அவர் நின்றுட்டுருக்கிறத கங்காதேவி பார்த்தா. பகவானை பார்த்துட்டு அவரை நோக்கி வந்து கங்காதேவி கீழே வந்து விழுந்தா. ககனாத்து சஹசாச்சுதா, உத்தர க்ஷணமே, எப்போ எந்த க்ஷணம் பகீரத மகாராஜா தியானம் பண்ணிட்டாரோ கங்காதேவியா, மகாராஜாவுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக அடுத்த க்ஷணமே தேவி வந்து பரமேஸ்வரனோட சிரசில் வந்து விழுந்தா. தாம் பிரத்யுதாம் அதோ திருஷ்டுவா தேவாசார்த்தம் மகர்ஷிபி, கங்காதேவி கீழே விழுந்து விழறப்ப அந்த காட்சி ரொம்ப அற்புதமாக இருந்துதான். அதை பார்க்கறதுக்காக அத்தனை தேவர்களும் அத்தனை மகர்ஷிகளும் அத்தனை பேரும் வந்து அந்த இடத்துக்கு வந்து அவளை பார்க்கறதுக்காக வந்தாளாம். கங்கா அவதரணமாக அந்த லீலையை பார்க்கணுங்கிறதுக்காக அத்தனை பேரும் வந்தாளாம். கந்தர்வோரக யக்ஷாஷ்ச, எல்லாம் கந்தர்வர்கள் அத்தனை பேரும் அங்கே வந்தாளாம். நாகர்கள் அத்தனை பேரும், யக்ஷர்கள் அத்தனை பேரும், சமாஜக் முர் திதிர்ஷவா, பார்க்கணுன்னு ஆசையினால அத்தனை பேரும் அந்த இடத்துல வந்து சேர்ந்தா. அந்த கங்காவதரணம் அப்படிங்கிற லீலை நடக்கிற இடத்துல
ததப்பபாத ககனாத் கங்கா ஹிமவதஸ்வதா. அதுக்கப்புறமா ஹிமவான் புத்திரியான கங்காதேவி ஆகாசத்திலிருந்து கீழே வந்து விழுந்தா. சமுத்வாந்த மகாவார்த்தா மீன கிராகசமாக்குலா. நிறைய வேர்ல்பூல்ஸ்லாம் நிறையா இருக்கும் கங்காதேவியோட கரண்ட்டில். அதனால சமுத்வாந்த மகாவார்த்தா, அப்புறம் மீன கிராகசமாக்குலா, பெரிய பெரிய மீன்கள், பெரிய பெரிய முதலைகள், நல்லா கோரசத்துவமாக இருக்கிற நிறையா ஜந்துக்கள் வந்து அவளோட ஜலங்களில் இருக்கும். அது எல்லாத்தோட கீழே வந்து விழறப்பிய எல்லாம் பெரிய பெரிய மீன்கள், முதலை, ஷார்க்கு, என்னென்னலாம் திமிங்கலம் என்னென்ன இருக்குமோ அது அத்தனடியும் சேர்ந்து கங்காதேவி கீழே வந்து விழுந்தா. தாம் ததார ஹரோ ராஜன், ஹே ராஜன், ஹே யுதிஷ்டிரா. ஹரஹ பகவான் சிவன் தாம் கங்காம் ததார, அந்த கங்காதேவியை வந்து தாரணம் பண்ணிண்டார் அப்படிங்கிறத சொல்கிறார். அடுத்தது அவள் ரூபத்தை வர்ணனம் பண்ணுறப்ப ககனமேகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட சௌந்தரியத்தை வர்ணனம் பண்ணியிருக்கார். ஆகாசத்தில் ஒரு ஆபரணம், ஒட்டியானம் மாதிரி ஒரு ஆபரணம் இருந்தால் எப்படி அழகாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து கங்கையவாவா வந்து அவதாரம் பண்ணுறப்ப வந்து அப்படியே அழகாக இருந்து தான். அதனால ககனமேகலா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த வர்ணனம் சொல்லியிருக்கார். லலாட்ட தேசே பதிதாம் மாலாம் முக்தாமயீமிவ. அவரோட நெத்தியில் வந்து கங்காதேவி வந்து விழுந்தப்ப எப்படி இருந்தது அப்படின்னாக்கா, பரமேஸ்வரனுக்கு முத்து மாலை ஒன்று போட்டு விட்டால் பகவானுக்கு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து ரொம்ப அற்புதமாக இருந்தான் பகவானை பார்க்குறப்போ. சாபபூவ விசர்பந்தி திரிதாராஜன் சமுத்திரகா. சமுத்திரத்தை நோக்கி அந்த கங்காதேவி போகிறப்ப 3 கோர்ஸாக வந்து அவள் டிவைட் ஆகிட்டு அப்படி போனா அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்கார். அடுத்தது சொல்கிறார், கங்காயா தாரணம் கிருத்வா ஹரோ லோக நமஸ்கிருதா. கங்கையை தான் சிரசில் தாரணம் பண்ணின்றதுனால பகவான் பரமேஸ்வரன் எல்லாராலையும் போற்று தகுந்தவரா ஆனார். அடுத்தது கங்காதேவி முக்தியை தரக்கூடியவள் அப்படிங்கிறது வந்து ஸ்ரீ ஆதிசங்கர் பகவத் பாதாள் ரொம்ப அழகாக தன்னோட கங்காஷ்டகம் அப்படிங்கிற ஸ்லோகத்தில் எழுதியிருக்கார். பிரம்மாண்டம் கண்டயந்தி ஹரசிரசி ஜட்டாவல்லி முல்லாசயந்தி ஸ்வர்லோகாதாபதந்தி கனககிரிகுஹா கண்டசைலாத் ஸ்கலந்தி க்ஷோணி பிருஷ்டே லுடந்தி துரிதச்சயச்சமு நிர்பரம் பர்சயந்தி பாதோதிம் பூரயந்தி சுரநகர சரித் பாவனீன புனாத்து அப்படின்னு பகவத்பாதாளோட கங்காஷ்டகம். அதே மாதிரி பகவானோட ஆக்ஞையினால பூமியில் பிரவாகம் பண்ணிடக்கூடிய கங்கை அவள் வந்து ஒரு பெரிய அம்சம் வந்து அவளோட ஒரு பெரிய அம்சம் பகவானோட சிரசிலேயே தான் இருக்கு. ஒரு சின்ன அம்சம் தான் வந்து பூமியில் வந்து விழுறது. ஏன்னா சம்பூர்ணமாக வந்து கங்காதேவி பூமியில் வந்து விழுந்தாக்கா பூமி வந்து அவளோட வேகத்தை தாங்க முடியாது. அதனால ஒரு பெரிய அம்சத்தை பகவான் தான் சிரசில் வச்சுட்டு ஒரு சின்ன அம்சத்தை மட்டும் தான் பூமியில் விட்டுருக்கார் அப்படிங்கிறது வந்து புராணங்களில் சொல்லியிருக்கு. அதே மாதிரி கங்கா ஜலத்தில் யார் யாரெல்லாம் ஸ்நானம் பண்ணுறாளோ அவள் அத்தனை பேரும் வந்து பகவானுக்கு ரொம்ப வந்து இஷ்டப்பட்டவா அப்படின்னு வந்து புராணங்களில் சொல்லியிருக்கு. சிவரகசியத்தில் இந்த மாதிரி சொல்லியிருக்கு. ஆச்சந்திரார்க்கம் வஹந்தித்வம் லோகம் ப்ளபயமாசுச்ச ஏகாம்சேன வசைவாத்திர மன்மூர்த்துனி கிருதகேதனா தேன கங்காதரோ நாம்னா பவிஷ்யாமி சரித்வரே ஸ்நாதானாம் த்வயி சாரூப்யம் மமதாஸ்யாம் யசம்சயம் இத்யுக்த்வா சசிசேகரேண ஜகதாம் சம்பாவனே சாசரித் சம்போர்மூர்த்னி சதைவ வாசமகரோத் அப்படின்னு சிவரகசிய வச்சனம். சிவரகசியம் அதில் வந்து 4வது அம்சம் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 ஸ்லோகங்கள் யாவத் பர்யந்தம் இந்த உலகத்தில் சந்திரனும் சூரியனும் இருக்கோ தாவத் பர்யந்தம் நீ வந்து இந்த பூமியில் வந்து ஓடணும், கவலையப்படாத அப்படிங்கிறது பகவான் சொல்கிறார். ஆனால் ஒரு அம்சம் வந்து உன்னோட ஒரு அம்சம் வந்து என்னோட சிரஸ்லேயே மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறேன். ஏகாம்சேன வசைவாத்திர இங்கேயே மட்டும்தான் இருக்கும், நீ இருந்தாகணும் அப்படிங்கிறது வந்து பகவானோட வச்சனம். தேன கங்காதரோ நாம்னா ஒன்றை என் சிரஸில் தாரணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால
கங்காதரா அப்படின்னு அந்த பெயர்னால நான் உலகத்தில் பிரசித்தி அடைய போகிறேன். ஹே சரித்வரே, நதிகளில் சிறந்தவளாக இருக்கக்கூடியவளே, துவயி ஸ்நாதானாம் சாரூபியம் அசம்சயம் தாஸ்யாமி. யார் யாரெல்லாம் உன்னோட ஜலத்தில் ஸ்நானம் பண்ணுறாளோ அவள் எல்லாருக்கும் சாரூபிய முக்தியை நான் தரேன். என்னோட ரூபம் எப்படி இருக்கோ அதே மாதிரி ரூபம் அவளுக்கு கொடுத்து மரணானந்தரம் அவளுக்கு கொடுத்து நான் அனுகிரகம் பண்ணுறேன் அப்படிங்கிறது பகவத் வச்சனம். இங்கே இத்யுக்த்வா சசிசேகரேண ஜகதாம் சம்பாவனே சா சரித்து இத்யுக்த்வா அப்படின்னு சொல்லிட்டு சசிசேகரேண சந்திரனை சிரசில் தாரணம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த பகவான் ஜகதாம் சம்பாவனே எல்லா ஜனங்களுடைய சம்பாவன கர்மாவில் எல்லா அவ பாப்பத்தை நோக்கக்கூடிய அந்த ஒரு கர்மாவில் தேவியை நியோஜனம் பண்ணிட்டு கங்காதேவியோட ஒரு அம்சத்தை தான் சிரஸ்லேயே வச்சுட்டார். அதனால நித்தியம் பரமேஸ்வரனோட சிரஸ்லேயே கங்காதேவி வாசம் பண்ணிட்டு இருக்கா அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கு. அதனால தான் பகவான் கபர்தி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பேர். கபர்தின்னு சொல்லிட்டு ஒரு நாமா பகவானுக்கு இருக்கு. வியோமகேஷா அப்படின்னு இன்னொரு நாமா. கங்கையை தான் சிரசில் தாரணம் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இந்த 2 நாமாக்கள் பகவானுக்கு இருக்கு. கபரஹா அப்படின்னாக்கா கங்கா பிரவாகா, தம் கபரம் ததாத்தி, அந்த கபரத்தை கொடுக்கக்கூடியதுனால கபர்தஹா. பகீரத மகாராஜாவுக்கு கபரத்தை தரக்கூடியதுனால கபர்தஹா அப்படின்னு பேர். எதுக்கு கபர்தஹா அப்படின்னு பேர்னாக்கா, பகவானோட ஜட்டையில் ஒரு முடிச்சு ஒன்று இருக்கும். அந்த முடிச்சுக்கு கபர்தஹா அப்படின்னு சொல்லிட்டு பேர். கபர்தஹா அப்படின்னாக்கா ஜட்டானாம் கிரந்தி விசேஷா. பகவான் ஜட்டையில் இருக்கக்கூடிய ஒரு கிரந்தி, ஒரு முடிச்சுக்கு கபர்தஹா அப்படின்னு பேர். ஏன்னா அந்த கிரந்தி தான் பகீரத மகாராஜாவுக்கு கங்கா பிரவாகத்தை கொடுத்து அனுகிரகம் பண்ணியிருக்கு. கபர்தஹா அஸ்ய அஸ்தி இது கபர்தி. கபர்தம் இவருக்கு இருக்கக்கூடியதுனால கபர்தி அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு பேர். நீலகண்ட தீட்சிதர் இந்த இடத்துல வியாக்கியானம் பண்ணியிருக்கார் சிவதத்துவ ரகசியத்தில். கங்கா தாரண சமயே व्योमवत् विशालः जटावलयरूपः केशः अस्य अस्ति इति व्योमकेशः. गंगाधारण समये गंगाधारणं पण्ण अंत समयत्तुल व्योमवत् आकाशम मादिरी विशालः रोम्ब विशालमा जटावलय रूपः विशालमा अवर जटैगळ इरुंददनाल அவரோட கேஷங்கள்லாம் இருந்ததனால இவருக்கு व्योमकेशः அப்படினு சொல்லிட்டு பேர். இந்த கங்காதர மூர்த்தியை தான் ஸ்ரீ சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் தேவாரத்தில் ரொம்ப அழகாக வர்ணனம் பண்ணியிருக்கார். பண்டு பகீரதன் வேண்ட ஆர்த்து வந்திழியும் புனர்கங்கை நங்கையாளை நிந்தன் ஜடைமிசை கரந்த தீர்த்தன நின்றன் திருவடியடைந்தேன் செழும்பொழில் திருப்புங்கூருளானே அப்படின்னு. திருப்புங்கூர் அப்படிங்கிற அந்த க்ஷேத்திரத்தில் அங்கே பகவானை பார்த்து இந்த தேவாரம் இந்த ஸ்லோகத்தை பாடியிருக்கார். இந்த கங்காதராஷ்டகத்தோட ஒரு ஸ்லோகத்துலேயும் 4வது பாதம் இந்த மாதிரி இருக்கு. ஆர்த்தத்ராண பராயணஸ்ஸ பகவான் கங்காதரோமே கதிஹி அப்படின்னு. 4வது பாதம் ஒரு ஸ்லோகத்துலேயும் இந்த மாதிரி இருக்கு. ஆர்த்தத்ராண பராயணா அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்? ஆர்த்தாக ஆர்த்தர்கள் ஆத்தியாத்மிகமா ஆதிதைவிகமா ஆதிபௌத்திகமா என்னென்ன வியசனங்கள்லாம் இருக்குமோ ஏனக்கேனச்சித் வியசனேன பீடிதாக 3 விதமான துன்பங்கள்னால யாரெல்லாம் கஷ்டப்படுறாளோ அவ ஆர்த்தாக. தேஷாம் திராணம், இந்த ஆர்த்தர்களோட திராணம் சம்ரக்ஷணம் ஆர்த்த திராணம். தஸ்மின் பராயணம், அந்த ஆர்த்த திராணம் அப்படிங்கிற அந்த ஒரு கர்மாவில் பராயணம் யாருக்கு ஒரு ஆசக்தி ரொம்ப ஆசை இருக்கோ அப்படிப்பட்டவர் ஆர்த்தத்ராண பராயணா. இந்த விசேஷணத்தினால பகவானோட பக்த விஷயத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. பக்தர்களுக்கு கட்டுப்பட்டவர் பகவான் அப்படிங்கிறது அது இங்கே நமக்கு தெரியுது. பகவான் அப்படின்னாக்கா நிகிரகானுகிரக சக்தா. யாரோ ஒருத்தரை நிகிரகம் பண்ணுறதுக்கோ அனுகிரகம் பண்ணுறதுக்கோ சக்தியுடையவர் நிகிரகானுகிரக சக்தா.
சிவதத்துவ ரகசியத்தில் இந்த சிவநாம இந்த மாதிரி வியாக்கியானமாயிருக்கு நீலகண்ட தீட்சிதர்னால. ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ ஸ்ரியः ஞான வைராக்யயோश्चैव षण्णाम् भग इतीरणा इति विष्णुपुराणवचनात् ऐश्वर्यादि गुणषट्कं भगः तद्वान् भगवान्. तत्र समग्रमैश्वर्यं नाम सर्वविषयकमैश्वर्यं तच्च ध्येयः सर्वैश्वर्यसम्पन्नः सर्वेश्वरः शम्भुराकाशमध्ये इति. भूयसृष्ट्वा पतयस्त्वथेशः सर्वाधिपत्यं कुरुते महात्मा तमीश्वराणां परमं महेश्वरम् इत्यादि श्रुतिसिद्धं वीर्यं पराक्रमः शरभभैरव वीरभद्राद्यवतारप्रसिद्धः स च नवा ओजीयो रुद्रत्वदस्ति इति क्षयद्वीराय प्रभरामहे मतिम् इत्यादि श्रुतिसिद्धः. यशः सर्वजनस्तुत्यत्वं तच्च नमश्लोकाय चावसान्याय च विदामदेवं भुवनेशमीड्यं तस्य नाम महद्यशः इत्यादि श्रुतिभिः यं विष्णुरिन्द्रशम्भुश्च ब्रह्मा लोकपितामहः स्तुवन्ति विविधैः स्तोत्रैः देवदेवं महेश्वरं तमर्चयन्ति ये शश्वत् दुर्गाण्यतितरन्ति ते इत्यादि भारतवचनैश्च प्रसिद्धं. श्रीः अंबिका एव श्रियं लक्ष्मीम् औपलाम् अंबिकां गाम् इति श्रुतेः तद्वत्त्वं च उमासहायं परमेश्वरं प्रभुम् इत्यादि श्रुतिसिद्धं. ज्ञानं सर्वविषयकं तच्च यस्सर्वज्ञः सर्ववित् सविश्वकृत् विश्वजिदात्मयोनिः इत्यादि श्रुतिसिद्धं. वैराग्यं सर्वत्र निस्पृहा तच्च सर्वत्र औदासीन्यप्रतिपादिकाभिः न तस्य कार्यं करणं च विद्यते इत्यादि श्रुतिभिः ज्ञानं विरागतैश्वर्यं तपस्सत्यं क्षमाधृतिः स्रष्टृत्वमात्मसम्बोधः ह्यधिष्ठातृत्वमेव च अव्ययानि दशैतानि नित्यं तिष्ठन्ति शङ्करे इति ஸ்மிருதிபிஷ்ட சித்தம் அப்படின்னு நீலகண்ட தீட்சிதர் தன்னோட வியாக்கியானத்தில் சொல்லியிருக்கார். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பகவான்னா யாருன்னு சொல்றதுக்காக விஷ்ணு புராணத்திலிருந்து ஒரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டியிருக்கார். இந்த 6 குணங்கள் இருக்கக்கூடியவர் தான் பகவான். இந்த 6 குணங்களுக்கு பகஹா அப்படின்னு பேரு. பகம் யாருக்கு இருக்கோ அவர் பகவான். அந்த 6 குணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய வீரியஸ்ய யசஸ ஸ்ரியः ஞானவைராக்யயோश्चैव षण्णाम् भग इतीरणा அப்படின்னு ஸ்லோகம். ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய சமஸ்த விதமான ஐஸ்வர்யத்துக்கும் இது நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னாக்க வீரியஸ்ய வீரியம் பராக்கிரமத்துக்கு. அடுத்தது நம்பர் 3 யஷஸ் புகழுக்கு. 4வது ஸ்ரீயா 4வது ஸ்ரீ. 5வது ஞானம். 6வது வைராக்கியம். இந்த ஆறும் சேர்ந்தது தான் பகஹ அப்படின்னு பேர். ஷண்ணாம் பகஹ இது ஈரணா. இந்த 6க்கு தான் பகஹ அப்படின்னு சொல்லிட்டு பொருள். இது விஷ்ணு புராண வச்சனாத் அப்படின்னு விஷ்ணு புராண வச்சனத்தினால் அதிலிருந்து ஐஸ்வர்யாதி குணஷட்கம். இந்த ஐஸ்வர்யம்னு இந்த ஐஸ்வர்யம் போன்ற 6 குணங்களுக்கும் தான் பகஹ அப்படின்னு பெயர் இருக்குங்கிறது தெரியறது. தத்வான் அது இருக்கக்கூடியவர் பகவான் அப்படிங்கிறது நீலகண்ட தீட்சிதர் சொல்லியிருக்கார். அடுத்தது இது எல்லாத்தையும் சொல்லிட்டு பரமேஸ்வரனுக்கு இது ஒன்னொன்னும் இருக்குங்கிறதுக்கு வெவ்வேறு ஸ்ருதிகள்லேருந்து ஸ்மிருதிகள்லேருந்து புராணங்கள்லேருந்து மேற்கோள் காட்டுறார். ஐஸ்வர்யம் எப்படி பகவானுக்கு இருக்கு, வீரியம் எப்படி பகவானுக்கு இருக்குது, பரமேஸ்வரனுக்கு யசஸ் எப்படி இருக்குது, ஸ்ரீ எப்படி இருக்குது, ஞானம் அவருக்கு எப்படி இருக்குது, வைராக்கியம் எப்படி இருக்குது அவருக்கு அப்படின்னு இந்த 6 குணங்களும் எப்படி எப்படியெல்லாம் அவருக்கு இருக்குங்கிறத வர்ணனம் பண்ணுறார். இது வர்ணனம் பண்ணுறப்போ வெவ்வேறு ஸ்ருதி வாக்கியங்கள் இதிகாச புராண வாக்கியங்கள்லாம் மேற்கோள் காட்டுறார் நமக்கு. தத்ர சமக்ரமைஸ்வர்யம் நாம
சர்வ விஷயகம் ஐஸ்வர்யம். 6 குணங்களில் முதல் குணம் என்னன்னாக்கா ஐஸ்வர்யம். எல்லா விதமான ஐஸ்வர்யம் இருந்தாக்க தான் அதுக்கு ஐஸ்வர்யம் அப்படின்னு சொல்லிட்டு பேர். இது அதர்வசிகோபனிஷத்தோட வச்சனத்தெல்லாம் அதை மேற்கோள் காட்டி இந்த குணத்தை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். தியேய சர்வைஸ்வர்ய சம்பன்னா சர்வேஸ்வரா சம்புராகாச மத்தியே அப்படின்னு. சர்வைஸ்வர்ய சம்பன்னா எல்லா ஐஸ்வர்யங்களும் கூடியவர். அப்படிப்பட்டதான சர்வேஸ்வரன சம்பு பகவான் பரமேஸ்வரன ஆகாஷ மத்தியே ஹிருதயாகாசத்துக்குள்ளே இருக்கிற அந்த பரமேஸ்வரனை தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த உபனிஷத் வாக்கியத்துக்கு அர்த்தம். முதல் குணத்தை இந்த மாதிரி வர்ணனம் பண்ணியிருக்கார். ரெண்டாவது வீரியம். அது என்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு இங்கே. பூயஸ்ருஷ்டுவா பதயஸ்த்வதேஷ சர்வாதிபத்தியம் குருதே மகாத்மா தமீஸ்வராணம் பரமம் மகேஸ்வரம் அப்படின்னு இது ஸ்வேதாஸ்வதரோபனிஷத்தில் இந்த வாக்கியம் இருக்கு. இந்த ஜகத்தில் இருக்கிற அத்தனை வஸ்துஜாத அத்தனையுமே பகவான் தான் சிருஷ்டி பண்ணுறார். பிரளய காலத்தில் அதை அத்தனையுமே தனக்குள்ள கிரகணம் பண்ணிக்கிறார். திருப்பி சிருஷ்டி எப்போ ஏற்படுறதோ அப்போ அது அத்தனையும் தானே சிருஷ்டி பண்ணுறார் பகவான். அதனால சர்வாதிபத்தியம் எல்லாத்துலேயும் கண்ட்ரோல் அவருக்கு இருக்கு. அதனால தம் ஈஸ்வரானாம் பரமம் மகேஸ்வரம்னு இந்த வாக்கியங்கள்னால பகவானோட பராக்கிரமம் சொல்லப்பட்டிருக்கு. இத்தியாதி ஸ்ருதி சித்தம் வீரியம் பராக்கிரமஹா அப்படின்னு சொல்றார் நீலகண்ட தீட்சிதர். அடுத்தது ஷரபபைரவ வீரபத்ரா தியவதார பிரசித்தா. ஷரபாவதாரம், பைரவ அவதாரம், இந்த வெவ்வேறு அவதாரங்கள்லாம் சிவமகாபுராணத்தோட சதுருத்ர சம்ஹிதையில் சொல்லப்பட்டிருக்கு. சச்ச நவா ஓஜியோ ருத்ரத்வதஸ்தி க்ஷயத்வீராய பிரபராமஹே மதம் இத்தியாதி ஸ்ருதி சித்தா. இந்த மேலே சொல்லப்பட்டிருக்கிற ரிக்வேத மந்திரத்தினால ருத்ராத்தியாயத்தினால இந்த வச்சனங்கள்னாலையும் பகவானோட பராக்கிரமம் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அடுத்தது மூணாவது குணத்தை சொல்றார். யசஹ சர்வஜன ஸ்துத்யத்வம். பகவான் யசஸ் எப்படிப்பட்டது அப்படின்னாக்கா ஜகத்தில் இருக்கிற அத்தனை பேர்னாலையும் ஸ்துத்யத்வம் போற்றப்படக்கூடிய அந்த ஒரு தன்மை சர்வஜன ஸ்துத்யத்வம். தச்ச அந்த யசஸ் இந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. நம ஸ்லோகாயச்சாவசான்யாயச்ச அப்படின்னு ஸ்ரீருத்ர அந்த அத்தியாயத்தில் விதாமதேவம் புவனேஷ மீடியம்னு இந்த ஸ்வேதாஸ்வதரோபனிஷத் வாக்கியத்தில் தஸ்ய நாம மஹத்யஷா அப்படின்னு இந்த ஒரு ஸ்வேதாஸ்வதரோபனிஷத் மந்திரத்தினால இந்த வாக்கியங்கள்னால அப்புறமா யம் விஷ்ணுரிந்திர சம்புஷ்ச பிரம்மா லோகபிதாமஹ ஸ்துவந்தி விவிதை ஸ்தோத்ரை தேவதேவம் மகேஸ்வரம் தமர்ச்சயந்தி ஏ சஸ்வத் துர்காண்யதிதரந்திதே அப்படின்னு மகாபாரதத்தோட சாந்தி பர்வாவில் 110வது அத்தியாயத்தில் இந்த ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. யம் எந்த ஒரு பரம்பொருளை விஷ்ணு இந்திரஹ சம்பு லோகபிதாமஹ பிரம்மாச்ச எந்த ஒரு பரம்பொருளை விஷ்ணு இந்திரதேவர் சம்பு லோகபிதாமகரான பிரம்மதேவர் இவா அத்தனை பேரும் ஸ்தோத்திரம் பண்ணுறாளோ ஸ்துவந்தி விவிதை ஸ்தோத்ரைஹி வெவ்வேறு ஸ்தோத்திரங்கள்னால யாரா ஸ்துதி பண்ணுறாளோ அப்படிப்பட்ட தேவதேவம் மகேஸ்வரம் அப்படிப்பட்ட தேவரை தமர்ச்சயந்தி ஏ சஸ்வத் அந்த பரம்பொருளை சாஸ்வதம் நித்தியமும் யார் அர்ச்சனம் பண்ணுறாளோ அவளுக்கு எல்லா கஷ்டங்களும் நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அர்த்தம். இத்தியாதி பாரத வச்சனிஷ்ட பிரசித்தம் அப்படின்னு பகவானோட யசஸ் மகாபாரதத்தில் இந்த வாக்கியங்கள்னால பிரசித்தமாக இருக்கு அப்படின்னு மூணாவது குணத்தை இங்கே வர்ணனம் பண்ணியிருக்கார். அடுத்தது 4வது ஸ்ரீ. பகவானுக்கு இருக்கிற ஸ்ரீ என்ன அப்படின்னாக்கா
சாக்ஷாத் தேவியை வந்து அவர் கிட்டக்க இருக்கிறது தான் வந்து பகவானுக்கு ஸ்ரீ. அம்பிகா ஏவ, தேவி பகவான் கிட்டக்க இருக்கிறது தான் வந்து அவருக்கு பெரிய ஸ்ரீ. ஸ்ரீயம் லக்ஷ்மியும் உபலாம் அம்பிகாம் காம் அப்படின்னு நிருசிம்ஹதாபன் இந்த உபனிஷத் வச்சனத்தினால உமாசகாயம் பரமேஸ்வரம் பிரபும்னு இந்த கைவல்யோபனிஷத் வாக்கியத்தினால பகவானோட ஸ்ரீ என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. அடுத்தது அஞ்சாவது குணம் என்னன்னு பார்த்தோம்னாக்கா ஞானம். ஞானம் சர்வ விஷயக்கம் அப்படிங்கிறார் நீலகண்ட தீட்சிதர். எல்லா விஷயத்திலும் வந்து அவருக்கு ஞானம் இருக்கும். அது எப்படின்னு மேலே சொல்கிறார், எஸ் சர்வஜ சர்வவித்து அப்படின்னு இந்த ஸ்வேதாஸ்வதரோபனிஷத் வாக்கியம், சவிஸ்வகிருத் விஸ்வஜிதாத்மயோனிஹி அப்படின்னு இந்த ஸ்வேதாஸ்வதரோபனிஷன் மந்திரத்தினால இந்த வாக்கியங்கள்னால பகவான் சர்வஜர் அப்படின்னு வந்து நமக்கு தெரியுது. அஞ்சாவது குணத்தை சொல்லிட்டு ஆறாவதான வைராகியத்தை வர்ணனம் பண்ணுறார். வைராகியம் சர்வத்திர நிஸ்பிருஹா, எல்லா இடத்துலையும் எல்லார்கிட்டக்கையும் பற்றற்ற தன்மை. வைராகியம் நிஸ்பிருஹான பற்றற்ற தன்மை, அதுக்கு வைராகியம் அப்படின்னு பேர். தச்ச அந்த வைராகியம் சர்வத்திர ஔதாசீன்ய பிரதிபாதிகாபிஹி ஸ்மிருதிபிஷ்ட சித்தம். பகவானோட ஔதாசீன்யத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய ஸ்மிருதி வச்சனங்கள்னால வந்து நமக்கு தெரிய வருது. அது என்னென்ன இந்த ஸ்மிருதி வச்சனங்கள் அப்படின்னாக்கா, அந்த ஸ்ருதி வச்சனங்கள் ஸ்மிருதி வச்சனங்கள் இது எல்லாத்தையும் வந்து சொல்லியிருக்கார். முதல்ல ஸ்ருதி வச்சனங்கள் என்னன்னு பார்த்தோம்னாக்கா, பகவானோட ஔதாசீன்யத்தை பிரதிபாதனம் பண்ணக்கூடிய ஸ்ருதி வச்சனங்கள் என்னன்னாக்கா, நதஸ்ய காரியம் கரணம் ச வித்யத்தை அப்படின்னு வந்து ஸ்ருதி வாக்கியம். இது ஸ்வேதாஸ்வதரோபனிஷத்தில் இருக்குது. அடுத்தது ஸ்மிருதி வாக்கியம் என்னன்னாக்கா, ஞானம் விராகதைஸ்வர்யம் தபசத்தியம் க்ஷமாதிருதி ஸ்ரஷ்டிருத்வம் ஆத்மசம்போத யதிஷ்டாத்திருத்வமேவச்ச அவ்யயானி தசைத்தானி நித்தியம் திஷ்டந்தி சங்கரே அப்படின்னு கூர்ம புராணத்திலிருந்து இந்த ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டியிருக்கார். இந்த எல்லா குணங்களும் பகவான் கேட்டுக்க நித்தியம் இருக்கிறதுனால பகவான் விரக்தராக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூர்ம புராண வச்சனம் வந்து நமக்கு சொல்கிறது. இந்த மாதிரி பகவான் அப்படிங்கிற சப்தத்தை ஸ்ரீ நீலகண்ட தீட்சிதர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார் நமக்கு. ஆர்த்தத்ராண பராயணா அப்படிங்கிறதுனால பகவானோட பக்தவசியத்துவம் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ச பகவான் அப்படிங்கிறதுனால அவரோட இதராசாத்திய கர்மகரத்துவம் சொல்லப்பட்டிருக்கு. சஹ பகவான் கதிஹி, கதிஹி அப்படின்னா கந்தவ்யா பராதேவதா, அடைய வேண்டிய பரம்பொருள் அப்படிங்கிறது அர்த்தம். மே கதிஹி, எனக்கு வந்து என்னோட கதி அப்படிங்கிறது அர்த்தம். மே அப்படின்னா என்னுடைய. இந்த மே கதிஹி அப்படிங்கிற அந்த ரெண்டு பதத்தை ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதேந்திரால் எப்படி வியாக்கியானம் பண்ணியிருப்பாரோ அதே மாதிரி நம்ம வியாக்கியானம் பண்ணினா எப்படி இருக்குங்கிறத வந்து அதை இப்போ சொல்கிறேன். பூர்வோத்தர மீமாம்சா வாத நட்சத்திரமாலான்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அற்புதமான கிரந்தம் ஒன்று பண்ணியிருக்கார். அங்கே வந்து ஒரு அத்தியாயம் கௌரோஹமித்யாதி பிரதீத்திய விஷயத்துவ சங்கா நிராசார்த்தாந்தர் யாமிசக்திவாதகான்னு சொல்லிட்டு வந்து ஒரு அத்தியாயம் உண்டு. அதில் வெவ்வேறு கட்சியாக சொல்லிட்டு வந்து வெவ்வேறு வாதங்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். முதல் அத்தியாயம் மாசாக்னிஹோத்திரவாதா அப்படின்னு, ரெண்டாவது ஹிசிதாத்வர்த்தவாதகான்னு, அது மாதிரி ரொம்ப அழகாக வந்து நிறையா வாதங்கள் வந்து சொல்லியிருப்பார் அதில். அதே மாதிரி வந்து ஒரு அத்தியாயத்தில் இந்த பஸ்மோத்தோலன திரிபுண்ட்ரயோகோ சகல பிரம்மவித்யாங்கத்வ சமர்த்தனவாதம் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். பஸ்மதாரணம் திரிபுண்ட்ரதாரணம் வந்து நிறைய இடங்களில் கேட்டிருப்போம், புராணங்களில் நிறைய இடங்களில் உண்டு, தேவாரத்தில் ரொம்ப அழகாக வந்து அதை வர்ணனம் பண்ணியிருப்பா. அது கொஞ்சம் சாமானியமாக இருக்கும், ஈஸியாக எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம புராணங்கள்லையோ இல்லாட்டி தேவாரத்துலேயோ. அதே விஷயத்தை தீட்சிதர் வந்து ஒரு வாத கிரந்தம், ஒரு சாஸ்திர கிரந்தம் வந்து ஒருத்தர் எழுதினா படித்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரொம்ப அழகாக வந்து வாதத்தில் வந்து சொல்லியிருப்பார். பஸ்மோத்தோலன திரிபுண்ட்ரயோகோ சகல பிரம்ம வித்யாங்கத்வ சமர்த்தனவாத அப்படின்னு. இந்த பூர்வோத்தர மீமாம்சாவாத நட்சத்திரமாலாங்கிற அந்த புக்கில் முதல் சில அத்தியாயங்கள்லாம் வந்து பூர்வ மீமாம்சா பரமாக இருக்கும், கடைசியில் பார்த்தோம்னாக்கா வேதாந்த பரமாக இருக்கும், அத்வைத வேதாந்த பரமாக இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து ஒரு அத்தியாயம் வந்து
ஐக்கசாஸ்திரிய நிராகரணவாதகன்னு இருக்கும். முன்னாடி நிறைய சில அத்தியாயங்களில் ஸ்ரீகண்ட சிவாச்சாரியாலோட சிவாத்வைத வேதாந்தத்தை மனசில் வச்சுட்டு அதை வச்சுட்டு சித்தாந்தத்தை பண்ணியிருப்பார். அப்புறமா கடைசியில் பகவத்பாதலோட அத்வைத வேதாந்தத்தை அதை மனசில் வச்சுட்டு கடைசி அத்தியாயங்கள்லாம் தீட்சிதர் பண்ணியிருப்பார். ஐக்கசாஸ்திரி நிராகரணவாதங்கிறது பூர்வமீமாம்சையும் உத்தரமீமாம்சையான வேதாந்தம் இது ரெண்டும் ஒரே சாஸ்திரம் தான், ரெண்டு வேறு சாஸ்திரங்கள் கிடையாது அப்படிங்கிறது ஸ்ரீகண்டாச்சாரியரும் ராமானுஜாச்சாரியும் இவா ரெண்டு பேரோட வாதம். ஆனால் பகவத்பாதரோட மதத்தை பின்பற்றவாளுக்கு, ஏன்னா பகவத்பாதர் நமக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கல. பூர்வமீமாம்சா வேற சாஸ்திரம், உத்தரமீமாம்சையான வேதாந்தம் வேற சாஸ்திரம்னு ரெண்டும் பின்னமான ரெண்டு சாஸ்திரங்கள், ஒரே சாஸ்திரம் இல்லை அப்படிங்கன்னு இந்த ஒரு அத்தியாயத்தில் ரொம்ப அழகாக தீட்சிதர் சொல்லியிருப்பார். ஐக்கசாஸ்திரி நிராகரணவாதா அப்படின்னு. அப்புறமா கடைசியில் பார்த்தோன்னா பிரபஞ்ச சத்தா நிராகரணவாதா அப்படின்னு. பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யாங்கிறது நமக்கு தெரியும். இந்த ஜகத்தும் சத்தியம் தான் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவா. அது பிரபஞ்ச சத்தா அப்படின்னா அந்த வாதத்துக்கு பேர். அதை ரெஃப்யூட் பண்ணி சொல்லக்கூடிய, அது தப்புன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது பிரபஞ்ச சத்தா நிராகரணவாதா அப்படின்னு. கடைசி 3-4 அத்தியாயங்கள்லாம் அத்வைத வேதாந்த பரமாக இருக்கும், ரொம்ப அற்புதமாக இருக்கும். அது அத்தனையுமே அந்த கிரந்தத்தில் பூர்வோத்தர மீமாம்சா வாத நக்ஷத்திரமாலால கௌரோகமித்யாதி பிரதீத்திய விஷயத்துவ சங்கானிராசார்த்தாந்தர் யாமி சக்திவாதகாங்கிற அந்த அத்தியாயத்தில் அவரோட ஒரு வச்சனத்தை எடுத்துட்டு பேராஃப்ரேஸ் பண்ணுறேன். பேராஃப்ரேஸ் பண்ணேன்னா இந்த மாதிரி வருது நமக்கு. தத் தாசபூதைஹி சர்வைரஸ்மாபிஹி அனன்ய சரணதையா தமேவ பிரதிபத்ய ததனுஜ்ஞயா ததாராதனரூபேண இவ சர்வாணி கர்மாணி கர்த்தவ்யானி இத்யவபுத்ய ததைவ தம் பிரபத்ய ததாராதனரூபாண்யேவ சர்வாணி கர்மாணி அஸ்மாபிரனுஷ்டேயானி இதி அப்படிங்கிறது நம்ம வியாக்கியானம் பண்ணலாம். மேகதிஹி அப்படிங்கிற ஒரு இந்த ரெண்டு சப்தங்கள். தத் தாசபூதைஹி சர்வைரஸ்மாபிஹி, அவர் தாசராக இருக்கக்கூடிய நம்ம அத்தனை பேரும் அனன்ய சரணத்தையா, இவரை விட்டா வேற யாருக்கிட்டையும் சரணம் இல்லைன்னா அப்படி எப்படி இருக்குமோ அந்த ஒரு பாவத்தோட தமேவ பிரபத்ய, அவரையே பின்பற்றி தத் அனுஜ்ஞையா, அவரோட ஆக்ஞையினால ததாராதன ரூபேண இவ, அவரை ஆராதனம் பண்ணுற அந்த ஒரு ஸ்வரூபமாகவே எல்லா கர்மாவையும் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது அதை ரியலைஸ் பண்ணிண்டு ததைவதம் பிரபத்ய, அப்படியே அவரை சரணமடைஞ்சு தத் ஆராதன ரூபாண்யேவ, அவரை ஆராதன ரூபமாவா எல்லா சர்வாணி கர்மாணி, எல்லா கர்மாக்களும் நம்ம அனுஷ்டானம் பண்ணணும் அப்படின்னு அந்த மாதிரி புரிஞ்சுண்டு பகவானை நம்ம சரணம் அடையணும் அப்படிங்கிறது இந்த மாதிரி நம்ம அர்த்தத்தை சொல்லலாம். இந்த ஸ்தோத்திரத்தோட முதல் 3 பாதங்களில் ஏதோ ஒரு வடிவத்தில் இருக்கக்கூடிய துன்பத்தை அடைஞ்சு ஒரு சில பக்தர்கள் அந்த துன்பம் நீங்கணும் அப்படிங்கிறதுக்காக பகவானை சரணம் அடையிறா. பகவானை சரணம் அடைஞ்சு சௌக்கியத்தையும் அடைஞ்சா அப்படிங்கிறது முதல் 3 பாதங்களில் இருக்கும். இந்த ஜன்மத்திலையும் பூர்வ ஜன்மங்கள்லையும் சாஸ்திரத்தினாலையும் குருவாக்கியத்தினாலையும் பகவத் தத்துவத்தை சிரவணம் பண்ணக்கூடிய சுத்தாத்மாக்கள் எல்லாம் பிரார்த்தனைகளையும் பூர்த்தி பண்ணி அனுகிரகம் பண்ணக்கூடிய சகுண பிரம்மனான சர்வேஸ்வரனை சரணம் அடையறா. அப்படிப்பட்ட சுத்தாத்மாக்களோட கோஷ்டியை பகவான் பகவத்கீதையில் 4 விதமாக பிரிச்சிருக்கான். சதுர்விதா பஜந்தே மாம் ஜனா சுகிருத்தினோர்ஜுன ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானி ச பரதர்ஷப அப்படின்னு. ஹே பரதர்ஷப, ஹே அர்ஜுனா, யார் யாரெல்லாம் என்ன வழிபடுறாளோ, சுகிருதி பண்ணக்கூடிய புண்ணியாத்மாக்கள் யார் யாரெல்லாம் என்ன வழிபடுறாளோ அவன் 4 விதமாக இருக்கா. முதல்ல ஆர்த்தா, ஏதோ ஒரு விதமான துன்பத்தினால கஷ்டப்படக்கூடியவன் ஆர்த்தா. ஜிக்ஞாசு,
பரதத்துவத்தை அடையணும் அப்படிங்கிறவா. அடுத்தது அர்த்தார்த்தி, வெவ்வேறு காமனாக்கள் இருக்கக்கூடியவா, அவா அர்த்தார்த்தி. அடுத்தது ஞானி, முக்தியை அடையக்கூடியவா, முக்தி அடையணுங்கிற அந்த ஒரு இச்சை இருக்கிறவா. ஸோ இந்த மாதிரி இவா 4 பேராக வந்து பிரிச்சிருக்கேன் அப்படிங்கிறது பகவான் சொல்கிறார். அதனால யார் யாரெல்லாம் பகவானை சரணம் அடையிறாளோ முக்திக்காக மட்டுமே வந்து சரணம் அடையறா அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. வெவ்வேறு பலம் இந்த ஜன்ம தர்மார்த்த காமம் இது 3 அடையிறதுக்காக வந்து வெவ்வேறு பிரார்த்தனைகள் ஒரு சில பேர் பண்ணுவா. அந்த பிரார்த்தனைகள் வச்சுட்டு யார் பகவானை சரணம் அடையிறாளோ அந்தந்த ஆசையை பூர்த்தி பண்ணி பகவான் அனுகிரகம் பண்ணுறான். முக்தி அடையணுன்ட்டு யார் சரணம் பண்ணுறாளோ பகவானை அவளுக்கு முக்தியை கொடுக்குறான். யார் எப்படி எப்படி எந்தெந்த பாவத்தோட பகவானை வந்து வழிபடுறாளோ அந்தந்த பாவத்துக்கு தகுந்த மாதிரி பகவான் வந்து அவளுக்கு அனுகிரகம் பண்ணுறான் அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம். இதுக்கு சிமிலரான அர்த்தத்தை தான் ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதேந்திராலும் பூர்வோத்தர மீமாம்சாவாத நட்சத்திரமாலையில் இந்த கௌரோகம் இத்தியாதி பிரதீத்திய விஷயத்துவ சங்கா நிராசார்த்தாந்தர் யாமி சக்திவாதா அப்படிங்கிற அந்த அத்தியாயத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கார். சரணாகதி ரூபாயாக பிரபத்தேஹ முக்திரேவ பலம் ந பவதி அப்படின்னு. சரணாகதி ரூபமாக இருக்கக்கூடிய பிரபத்திக்கு முக்தி மட்டுமே பலம் கிடையாது அப்படிங்கிறது இந்த வாக்கியத்துக்கு அர்த்தம். சாஸ்திரத்தினாலேயும் ஆச்சாரியோபதேசத்தினாலேயும் ஏற்பட்ட சம்ஸ்காரங்கள் என்னென்ன இருக்கோ அந்த சம்ஸ்காரத்தினால அவ புத்தியனுசாரம் வெவ்வேறு பலங்களை வேண்டி ஞானயோகத்தினாலேயோ கர்மயோகத்தினாலேயோ இல்லைன்னா வேறு விதமான வேதோக்த மார்க்கத்தினாலேயோ ஏனக்கேன பிரகாரேன பகவான் உபாசனம் யார் யாரெல்லாம் பண்ணுறாளோ அந்தந்த சாதனத்தில் நிஷ்டையாக இருக்கக்கூடிய அந்த உபாசகர்களுக்கு பகவான் அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பிரத்யக்ஷமாயிட்டு அந்தந்த பலத்தை பகவான் தரான் அவளுக்கு. யாதிருஷி பாவனாயஸ்ய சித்திர் பவதி தாதிருஷி அப்படிங்கிற நியமத்தினால அவா பிரஜாபலத்தினால யார் எந்த மூர்த்தியை உபாசனம் பண்ணுறாளோ பகவானோட மூர்த்தியை அந்த மூர்த்தி விசேஷத்தை அவள் சரணாகதி பண்ணி அவள் ஆசைப்பட்ட பலத்தை அடையிறா. இதே தான் சிவபுராணத்தில் அதோட சதருத்ர சம்ஹிதையில் பகவான் பிரதிஜை பண்ணி சொல்லியிருக்கார். கதோ மத் சரணையஸ்து தஸ்ய துக்கம் க்ஷயம் கதம் மத் பிரிய சரணாபன்னா பிராணேபியோபி ந சம்சய அப்படின்னு. யஹ து மத் சரணம் கதः யார் வந்து என்ன சரணமடைஞ்சிருக்கானோ தஸ்ய துக்கம் க்ஷயம் கதம் அவனோட துன்பம் அனைத்துமே நீக்கப்பட்டிருக்கு. சரணாபன்னः மத் பிராணேபியः அப்படி மத் பிரியः சரணாபன்னः நானே சரணம் அப்படின்னு யார் என்ன சரணமடைஞ்சிருக்கானோ அப்படிப்பட்ட பக்தன் என்னோட ஜீவனத்தையும் விட அவனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது பகவான் சொல்லியிருக்கார். ந சம்சய, இதில் சம்சயமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கார். இந்த ஸ்தோத்திரத்தில் 8 ஸ்லோகங்கள்லையும் என்னென்ன விஷயத்தை தீட்சிதர் சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது பார்ப்போம். முதல் ஸ்லோகத்தில் சமுத்திர மதனம் அந்த சமயத்தில் ஹாலாஹலம் அப்படிங்கிற விஷம் வந்து உற்பத்தி ஆச்சு. அப்போ அந்த ஹாலாஹல விஷத்தை பார்த்த உடனே அத்தனை தேவாசுராதிகள் அத்தனை பேருக்கும் வந்து ரொம்ப பயம் ஏற்பட்டது. அப்படிப்பட்டதான அந்த ஒரு துன்பத்தை அடைஞ்ச பிரம்மாதி தேவர்கள் எல்லாரும் அந்த துன்பத்தை நீக்கக்கூடிய அந்த விஷத்தை எடுத்துக்கணுங்கிறதுக்காக பகவானை சரணமடைஞ்சான்னு சொல்லிட்டு ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதேந்திராள் பகவான் நீலகண்டரை வந்து இங்கே முதல் ஸ்லோகத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுறார். ரெண்டாவது தன்னோட மாதா பிதாவா 2 பேரும் வந்து ரொம்ப தரித்திராளாக இருந்ததுனால அந்த ஒரு காரணத்தினால
குடிக்கிறதுக்கு வந்து பால் கூட வந்து இல்லாமல் கஷ்டப்பட்டு இருந்த உபமன்யு மகர்ஷி, வியாகிரபாத மகர்ஷியோட புத்திராரான உபமன்யு மகர்ஷி, அவரோட துன்பத்தை நீக்கின பகவானை வந்து ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் தீட்சிதேந்திரர். இங்க 3வது ஸ்லோகத்தில் 2 பாகம் இருக்கு, 2 கதா இருக்கு. முதல் கதா என்னன்னு பார்த்தோம்னாக்கா, யமதேவர்னால ஏற்பட்ட பயத்தை மார்க்கண்டேய மகர்ஷிக்கு நீக்கின பகவானை வந்து மிருத்யுஞ்சயரை வந்து தீட்சிதர் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். இன்னொரு கதை என்ன அப்படின்னாக்கா, அசுராளோட பலமும் அவளோட பராக்கிரமமும் வந்து அது ஜாஸ்தியானதுனால அந்த ரூபத்தில் இருக்கக்கூடிய துன்பத்தை அடைஞ்ச பகவான் நாராயணன் அப்புறம் மற்ற இந்திராதி தேவர்களும் இவாளோட துன்பம் வந்து அசுரபலம் ஜாஸ்தியானதுனால என்ன துன்பம் ஏற்பட்டுதோ அந்த துன்பத்தை நீக்கிறதுக்காக பகவான் விஷ்ணுவுக்கு மற்ற தேவர்களுக்கும் விஜயம் உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் விஷ்ணுவுக்கு சுதர்சன சக்கரம் கொடுத்து அவருக்கு அனுகிரகம் பண்ணினா ஹரீஸ்வரரை இங்கே ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். இது வந்து 2வது கதா 3வது ஸ்லோகத்தில். 4வது ஸ்லோகத்தில் என்ன அப்படின்னாக்கா, தாம் புத்திரனான அபிமன்யு யுத்தத்தில் வந்து மரணம் அடைஞ்சான். புத்திரசோகம் அப்படிங்கிற அந்த துன்பத்தை அடைஞ்ச அர்ஜுனனுக்கு அவனோட துன்பத்தை நீக்கி மகாபாரத யுத்தத்தில் அர்ஜுனனுக்கு விஜயப்பிராப்தி ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு பாசுபதாஸ்திரத்தை கொடுத்த பகவான் 4வது ஸ்லோகத்தில் ஸ்ரீமத் அபய தீட்சிதேந்திரால் ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். 5வது திருவிரிஞ்சுபுரம் அப்படின்னு காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு க்ஷேத்திரம் ஒன்று உண்டு. அங்கே ஒரு காலத்தில் பிரம்மா ஒரு சாபத்தினால ஒரு பிராமண குலத்தில் பூமியில் அவதாரம் பண்ணி பகவானுக்கு பூஜனம் பண்ணினார். அந்த ஒரு கோவிலில் வந்து பூஜா கைங்கரியம் பண்ணுறது வந்து ஒரு ஃபேமிலிக்கு வந்து அவளோட உரிமையாக இருந்தது. ரொம்ப சின்ன வயசுலேயே அவரோட தகப்பனார் செத்து போனதுனால அவள் பந்துக்கள் எல்லாருமே அந்த பூஜா கைங்கரியத்தை வந்து இவர்கிட்டேருந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டாளாம். அதனால அப்படிப்பட்ட அந்த ஒரு ஆர்த்தி அடைஞ்ச அந்த பிரம்மச்சாரிக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக பகவான் வந்து ஸ்வயம் ஆவிர்பாவம் ஆயிட்ட அவனுக்கு அனுகிரகம் பண்ணினார் அப்படிங்கிறத வந்து 5வது ஸ்லோகத்தில் கதா. 6வது ஸ்லோகத்தில் திரிபுராசுராளோட பலமும் பராக்கிரமமும் வந்து ஜாஸ்தியானதுனால அப்படிப்பட்ட துன்பத்தை அடைஞ்ச தேவர்களுக்கு அனுகிரகம் பண்ணணுங்கிறதுனால பகவான் வந்து அவ 3 பேரையும் வந்து வதம் பண்ணினார். அந்த கதா வந்து 6வது ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். 7வது ஸ்லோகத்தில் எதை மனசில் வச்சுட்டு தீட்சிதர் வந்து இந்த ஸ்லோகத்தை எழுதியிருக்கார் அப்படிங்கிறது தெரியல. ஸ்ரௌதஸ்மார்த்த மார்க்கத்திலிருந்து யாரோ ஒருத்தர் தப்பான வழிக்கு போயிட்டு அப்புறமா வந்து அவரோட வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோமேன்னு தப்பை உணர்ந்து திருப்பி பகவானை சரணம் அடைஞ்சிருக்க யாரோ ஒரு பக்தர், அப்படிப்பட்டதான பக்தருக்கு அபராத க்ஷமாபனம் பண்ணி பகவானை அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்னு வந்து தெரியுது. ஆனால் எந்த பக்தர் எந்த விதத்தில் அந்த ஸ்ரௌதஸ்மார்த்த மார்க்கத்திலிருந்து வெளியில் போனார் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. எப்படி பகவானை சரணம் அடைஞ்சார், எப்படி பகவான் வந்து அந்த பக்தருக்கு அனுகிரகம் பண்ணினார் அப்படிங்கிறது எதுவுமே கிளியராக இல்லை 7வது ஸ்லோகத்தில். இது எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியில் 8வது ஸ்லோகத்தில் தான் வந்து பகவான் கங்காதரரோட வைபவத்தை சொல்லிட்டு அவரை ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். கங்கையை வந்து தான் சிரசில் வாங்கிண்டு அவள் கொஞ்சம் வந்து கர்வமானதுக்கப்புறம் திருப்பி அவளோட ஃப்ளோவை வந்து பகவான் வந்து நிறுத்திட்டார். அப்போ கங்கையோட ஃப்ளோ வந்து பூமியில் இல்லாததுனால திருப்பி வந்து பகீரத மகாராஜுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக போயிடுது. சரிண்ணா திருப்பி 2வது தடவை பரமேஸ்வரனை பிரார்த்திச்சு திருப்பி என்ன கங்கா வந்து திருப்பி வந்து கீழே வந்தால் தான் அவள் பித்திருக்கள் அத்தனை பேரும் சத்கத்தை அடைவாங்கிறதுக்காக திருப்பி வந்து பகவானை பிரார்த்தனை பண்ணி
ரெண்டாம் தடவை பகவான் கேட்டக்கா அனுகிரகம் வாங்கிண்டு பகீரத மகாராஜா அவள் பித்ருக்கள் அத்தனை பேரையும் வந்து சத்கத்தை அடையாற மாதிரி பண்ணினார் அப்படின்னு அந்த ரூபமான அந்த ஒரு ஆர்த்தி அடைஞ்ச பகீரத மகாராஜாவுக்கு அனுகிரகம் பண்ணின கங்காதர பகவானா தீக்ஷிதேந்திரால் கடைசி ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். இந்த மாதிரி 8 ஸ்லோகங்கள் கங்காதராஷ்டகத்தில் இருக்கு. ஸ்ரீமத் அப்பைய தீக்ஷிதேந்திரால் எந்த சமயத்தில் வந்து இந்த ஸ்தோத்திரத்தை பண்ணினார் அப்படிங்கிறத கடைசியில் பார்ப்போம். இப்போ நம்ம வேலூர் நகரத்தில் நிறையா வருஷங்கள் தீக்ஷிதேந்திரால் வாழ்ந்துட்டு இருந்தார். சின்னபொம்மா நாயக்கர் அப்படிங்கிற ராஜா வந்து அவர் சாசனம் பண்ணிட்டு இருந்தார் தமிழ்நாட்டில். அந்த சமயத்தில் வேலூரில் அவரோட சபையில் ஆஸ்தான வித்வானா ஸ்ரீமத் அப்பைய தீக்ஷிதேந்திரால் இருந்தார். ஒரு சமயத்தில் ஒரு வித்வத் சபா ஒன்று நடந்தது மகாராஜாவோட சபையில். அப்போ பெரிய பெரிய பண்டிதாள் நிறைய பேர் இருந்தா. அப்போ அந்த சபையில் நீலகண்டகா அப்படிங்கிற அந்த ஒரு சப்தத்தோட அர்த்தம் என்ன அப்படின்னா அதோட அர்த்த விசாரம் பண்ணிட்டு ஒரு வாக்கியார்த்தம் ஒன்று நடந்தது. அப்போ ஸ்ரீமத் அப்பைய தீக்ஷிதேந்திரால் காலக்கூட்ட விஷத்துனால துன்பமடைஞ்ச எல்லா தேவர்களும் பரமேஸ்வரன் சரணம் அடைஞ்சா. அப்படிப்பட்ட சதாசிவரோட விபூதியை வந்து பிரதிபாதனம் பண்ணக்கூடிய ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகத்தை அதை சொல்லிட்டு அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் ஒன்று கொடுத்தார் ஸ்ரீமத் அப்பைய தீக்ஷிதேந்திரால் அந்த சபையில். அந்த பாகவத ஸ்லோகம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ததுக்ரவேகம் திஷி திஷ் யுபர்யதோ விசர்பதுத்சர்பத சஹ்யவீரியம் பீதா பிரஜா துத்ருவு ரங்கசேஸ்வராக அரக்ஷியமானாக சரணம் சதாசிவம் அப்படிங்கிறது ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகம். ஸ்ரீமத் பாகவதத்தோட 8வது ஸ்கந்தம் 7வது அத்தியாயம் 19வது ஸ்லோகம் இது. இந்த அத்தியாயத்தில் இருக்கிற ஸ்லோகங்கள்ல இருந்து நமக்கு என்ன தெரியறது அப்படின்னாக்கா, பிரம்ம விஷ்ணு சிவர்கள் இவா மும்மூர்த்திகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு பரம்பொருள் ஒன்று இருக்கு. நிர்குணமான நிர்விசேஷமான பரம்பிரம்ம சகுணபிரம்மனான பரமேஸ்வரன் கைலாசத்தில் வாசம் பண்ணக்கூடிய பகவான் ஸ்ரீகண்டர எல்லாம் பிரஜாபதிகளும் பிரம்மா முதலிய எல்லாம் பிரஜாபதிகளும் பிரம்மா விஷ்ணு எல்லா தேவர்கள் அசுரர்கள் அத்தனை பேரும் அவரை சரணமடைஞ்சு இந்த அத்தியாயத்தில் அவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார். அதே மாதிரி காலக்கூட்ட விஷத்தை வந்து சம்ஹரணம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து யாராலையும் பண்ண முடியல. பகவான் விஷ்ணு வந்து அந்த இடத்துல இருந்தார். அஜிதாவதாரமாக எடுத்துட்டு அஜிதாவதாரராக பகவான் வந்து அந்த மதனம் பண்ணிட்டு இருந்தார். அவர் பகவான் அஜிதராலையும் பண்ண முடியல காலக்கூட்ட சம்ஹரணம், பிரம்மதேவராலையும் காலக்கூட்ட சம்ஹரணம் பண்ண முடியல, வேறு யாராலையும் பண்ண முடியல, பரமேஸ்வரனால் மட்டும்தான் பண்ண முடிஞ்சுங்கிறது அது வந்து அவரோட இதராசாத்திய கர்மகரத்துவம். அதனால நீங்கள் மட்டும்தான் எங்களுக்கு சரணம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பாவத்தில் அத்தனை பேரும் வந்து பிரம்மா விஷ்ணு முதலிய தேவர்கள் அசுரர்கள் அத்தனை பேர் வந்து பரமேஸ்வரன்ட்ட சரணமடைஞ்சா அப்படிங்கிறத வந்து இங்கே சுஸ்பஷ்டமாக வந்து சொல்லப்பட்டிருக்கு ஸ்ரீமத் பாகவதத்தில். நதேகிரித்ராகிலலோகபால விரிஞ்ச வைகுண்ட சுரேந்திரகம்யம் ஜோதிப்பரயத்ர ரஜஸ்தமஷ்ச சத்வம் நயத் பிரம்ம நிரஸ்தபேதம் அப்படிங்கிறத ஒரு ஸ்லோகம் இருக்கு. இந்த ஸ்லோகத்துலேயும் ஜோதிஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பரம்பொருளோ பகவான் வந்து வர்ணனம் பண்ணியிருக்க. இந்த ஸ்லோகத்துலேயும் இந்த பரம்பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, வெவ்வேறு உபாதிகள் இருக்கக்கூடிய வெவ்வேறு உபாதிகளும் வெவ்வேறு குணவிசேஷங்களும் இருக்கக்கூடிய பிரம்மாவையோ விஷ்ணுவையோ ருத்ரனையோ வந்து குறித்து சொல்லலை. அதுமாரி அபேதரகிதம், எந்த பேதமுமே இல்லாமல், குணவிசேஷங்கள் இல்லாமல், உபாதி விசேஷங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய நிர்விசேஷம் பரம்பிரம்ம எது இருக்கோ அந்த பரதத்துவம் தான் வந்து இங்கே சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்.
இந்த மாதிரி ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதேந்திராள் விஸ்தாரமாக இதுக்கு இதோட அர்த்தத்தை சொன்னதுக்கப்புறம் சபையில் ஒரு வைஷ்ணவ பண்டிதர் ஒருத்தர் இருந்தார். தாத்தாச்சாரியர் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் அவருக்கு. அவர் எழுந்து சொன்னார், போ நீலகண்டோபாசக, நீலகண்டரை உபாசனம் பண்ணக்கூடிய நீங்கள், உங்கள்கிட்ட ஒரு சேலஞ்ச் ஒன்று கொடுக்குறேன். நான் உங்கள் பகவான் பரமேஸ்வரன் காலக்கூட்டம்ங்கிற விஷத்தை பக்ஷணம் பண்ணிட்டோம், அதை சாப்பிட்டுட்டோம், எதுவுமே ஆகாமல் இருந்தார். அதனால தான் அவரை எல்லா தேவர்களுக்கும் மூர்தன்யராக இருந்தார் அப்படின்னு நீங்கள் சொன்னேன்னாக்க, அதே மாதிரி அவரோட பாரம்யத்தை நிரூபணம் பண்ணக்கூடிய நீங்கள், அவர் என்ன பண்ணினாரோ விஷத்தை சாப்பிட்டாரோ அதே மாதிரி ஆச்சரணம் நீங்களும் பண்ணிட்டு ஒரு விஷத்தை தரேன் நான் உங்களுக்கு, நீங்களும் அந்த விஷத்தை சாப்பிட்டுட்டு ஒன்றுமே ஆகாமல் இருக்க முடியுமா உங்களால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் ஒன்று கொடுத்தாரு தீட்சிதேந்திராளுக்கு அந்த தாத்தாச்சாரியா. ஏன்னா ஏற்கனவே 2-3 தடவை விஷத்தை கொடுத்த தீட்சிதேந்திராலாம் கொலை பண்ண பார்த்தவர். ஒரு தடவை வேலூரில் வரதராஜ சுவாமி கோவிலில் தீட்சிதேந்திரன் தரிசனத்துக்காக போயிருந்தார். அப்போ அந்த தீர்த்தத்தில் விஷம் கலந்து வச்சுருந்தார். அப்போ தீட்சித் அந்த விஷதீர்த்தத்தை கொடுத்த பட்டாச்சாரியர் நடுங்கிண்டே கொடுத்த உடனே தீட்சிதர் கண்டுபிடிச்சிட்டார் என்னமோ இருக்குன்னு சொல்லிட்டு. அதையும் மீறி தீட்சிதர் அந்த தீர்த்தத்தை சாப்பிட்டுட்டு ஒன்றுமே ஆகலை அவருக்கு. அந்த மாதிரி நிறையா சமயங்களில் அவரை தீட்சிதரை அசாசினேட் பண்ணுறதுக்கு நிறையா பிளாட்ஸ் நடந்தது. அதை எல்லாத்தையும் மீறி ஒன்றுமே ஆகாமல் தீட்சிதர் இருந்தார்னு தெரிஞ்சுட்டு திருப்பி இந்த சமயம் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சு ஒரு பெரிய ஒரு லீத்தல் பாய்சன் ஒன்று கொடுத்தார் அவர் தீட்சிதேந்திராளுக்கு. ஒரு கிண்டல் அடிச்சுண்டு அவரை இன்சல்ட் பண்ணிட்டு அவர் சொன்ன ஒரு வாக்கியத்தையும் ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதேந்திராள் அதை சீரியஸாக எடுத்துண்டு அவருக்கு என்ன பதில் சொன்னார் அப்படின்னாக்கா, கண்டிப்பாக என்னாலையும் விஷத்தை சாப்பிட்டுட்டு ஒன்றுமே ஆகாமல் இருக்க முடியும், என்ன சந்தேகம் இருக்குது இதில், பகவானை உபாசனம் பண்ணக்கூடிய எனக்கும் ஒரு விஷத்தை சாப்பிட்டாலும் ஒன்றுமே ஆகாதுன்னு சொல்லிட்டு இம்மீடியட்டாக கையை நீட்டினார் அந்த தாத்தாச்சாரியர்கிட்ட ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதேந்திராள். அடுத்த க்ஷணமே என்னமோ ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு இது பண்ணின மாதிரி தாத்தாச்சாரியர் ஒரு பெரிய ஒரு ரொம்ப பெரிய விஷத்தை அவர்கிட்ட கொடுத்தாரு. சாப்பிட்டா உத்தர க்ஷணமே மரணம் ஏற்படும், அந்த மாதிரி ஒரு பெரிய விஷத்தை தாத்தாச்சாரியர் ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதேந்திராளுக்கு கொடுத்தார். அப்போ அதை பார்த்த மகாராஜா சின்னப்ப ராஜா பயந்துண்டு தீட்சிதேந்திரால அப்படி பண்ணாதீங்க, சும்மா விளையாட்டுக்கு என்னத்தையோ பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தடுத்தார் தீட்சிதேந்திரால. ஆனால் நீங்கள் ஒன்றும் ஆகாது எனக்குன்னு சொல்லிட்டு தீட்சிதர் அந்த விஷத்தை அனாயாசமாக வாயில் போட்டுண்டு சாப்பிட்டார். பகவான் சிவ பரமேஸ்வரனை தியானம் பண்ணிட்டு அந்த விஷத்தை வாயில் போட்டுண்டார். அந்த விஷத்தை சாப்பிட்டுட்டும் ஒன்றுமே ஆல ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதேந்திராளுக்கு. அந்த சமயத்தில் தான் சிவமஹிம கலிகா ஸ்துதி அப்புறம் மற்ற சில ஸ்தோத்திரங்களை ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதேந்திராள் பண்ணினார் அப்படின்னு கேவி சுப்பிரமணிய சாஸ்திரிகள் ஸ்ரீமத் அப்பைய தீட்சிதேந்திர விஜயத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா. அப்போ அதை பார்த்துட்டு அத்தனை பேருமே கண்டிப்பாக இவர் லோகத்தை அனுகிரகம் பண்ணுறதுக்காக சாக்ஷாத் பரமேஸ்வரனே தான் அவதாரம் பண்ணிட்டு இவர் ரூபத்தில் வந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அதை புரிஞ்சுண்டு ரொம்ப சந்தோஷப்பட்டா. இந்த சமயத்தில் தான் கங்காதர அஷ்டகமும் எழுதியிருக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஊகம். இதோட இந்த பாஷணம் பூர்த்தி ஆறுது. அடுத்த பாஷணத்தில் முதல் ஸ்லோகத்தோட வியாக்கியானம் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இதோட உபசம்ஹாரம் பண்ணுறேன். ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.